பரிசுத்தமாகிய தேவனுக்கு நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலியமாக நன்றிகளும் சோதரங்களும் எடுத்துக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷம். மீண்டுமாக தேவன் உங்கள் அனைவரையும் சந்திக்க வச்சதில்லை. இன்னும் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னா, காலையில் வந்து பார்த்தவனும் ஒரு சிலர் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கூட்டின்னு இருந்தாங்க, எல்லாம் க்ளீன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். மோஸ்ட்லி இன்றைக்கி வந்து ரைட் டைமில் ஸ்டார்ட் ஆகிருக்குதுன்னு நினைக்கிறேன். இதுவே லேட்டுங்களா எக்லேஷா? கரெக்டான டைமா? ரொம்ப சந்தோஷம். அப்போ என்ன இருக்கிறீங்கன்னா ஒரு படி முன்னாடி வந்து இருக்கிறீங்க. இப்போ என்ன நெக்ஸ்ட் இந்த என்ன பண்ணுங்க, அதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்க. சரிங்க, நம்ம இந்த ஒரு பாடத்துக்கு போகிறதுக்கு முன்பதாக ஆதார வசனம் படிச்சிடலாம். படிங்க சிஸ்டர். அப்போ சிலர் 3:18 படிங்க. பாடுபட வேண்டும் என்று தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லோருடைய வாக்கினாலும் முன் அறிவித்தவைகளை பாருங்க. பிதாவாகிய தேவன் பாடத்தினுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா கிறிஸ்துவுடைய பாடுகள். பிதாவாகிய தேவன் என்ன செய்தார்ன்னு பார்த்தோம்னா, கிறிஸ்து எப்படி பாடுபட வேண்டும் என்று முன்னாடியே தீர்க்க தரிசனமா எல்லா விஷயத்தையுமே அவர் என்ன பண்ணிட்டாருங்க, சொல்லிட்டாரு. இப்போ தீர்க்க தரிசனத்தை அவர் நிறைவேற்றி வைக்கணும். இப்போ இயேசு கிறிஸ்து பாடுகளை பட வேண்டும், இதுதான் தீர்க்க தரிசனம். இப்போ இவர் எப்படியெல்லாம் பாடுகள் பட்டு இருக்கிறாரு ஒரு சில காரியங்களில் நம்ம பார்க்கலாம். பாருங்க, நம்மளுடைய பாவத்தை இவர் சுமக்கணும்னா அவர் பாடுகள் பட வேண்டும். நம்மளுடைய பாவத்தை மன்னிக்கணும்னா அவர் பாடுகள் பட வேண்டும். இந்த ஒத்துமொத்த உலகத்தையும் அவர் ஆசீர்வதிக்கணும்னா பாடுகள் பட வேண்டும். அவர் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும்னா இவர் பாடுபட்டு தான் ஆக வேண்டும். பாடுகள் இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது. யாரு? இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த ஒரு கட்டளை தான். பாருங்க, ஒரு சில வசனங்கள் வாசிக்கலாம். எபிரேயர் 10:7 படிங்க. வசனம் எல்லாம் நல்லா கவனமா கேளுங்க. அப்பொழுது நான் தேவனை உம்முடைய சித்தத்தின் செய்யப்படிய இதோ வருகிறேன். பாருங்க என்ன அருமையா சொல்றாரு. கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர். என்ன பத்தி புஸ்தக சுருள்ல எழுதப்பட்டு இருக்கிறது. எதுக்காக அவர் வராருன்னு பார்த்தோம்னா தேவனுடைய சித்தத்தை செய்யறதுக்கு வராரு. இதுதான் அவரை பற்றி புஸ்தக சுருள்ல எழுதப்பட்டு இருக்கிறது. அவருடைய முழு நோக்கமே என்னன்னு பார்த்தோம்னா பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய சித்தத்தை அவர் செய்யணும். இந்த உலகத்தை மீது அவ்வளோ ஒரு கவனம் வச்சு என்ன செய்கிறாருன்னு பார்த்தோம்னா இந்த பூமிக்கு வந்து பாடுபட்டு மறிக்கிறதுக்காக வராரு. பாருங்க, இயேசு கிறிஸ்துவ பார்த்தோம்னா அவர் குறித்து எப்படியெல்லாம் இவர் பாடுபட வேண்டும் என்று தீர்க்க தரிசனத்தில் என்னெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறதோ அது அத்தனையுமே நிறைவேற்றி வைக்கிறாரு. அதை நிறைவேற்றி வைக்கிறதுக்காக என்ன செய்கிறாருன்னு பார்த்தோம்னா தன்னை முழுமையாக பிதாவாகிய தேவன்கிட்ட அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துடுறாரு. ஒப்பு கொடுத்துட்ட பிறகு அது என்ன செய்கிறாருன்னு பார்த்தோம்னா வாபஸ் வாங்கிறது கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க இந்த ஒரு பாயிண்ட்டை. முழுமையாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு. அவர் என்ன பண்ணுறதுன்னா வித்ட்ரா பண்ணுறது கிடையாது. நம்ம கூட எப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கான்சிக்ரேட்டட் பண்ணியிருக்கிறோம். கான்சிக்ரேஷனுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா சரண்டர், ஒப்பு கொடுக்கிறது. தேவனுக்கு ஒப்பு கொடுத்துட்டார் அவர். இப்போ நம்ம ஒப்பு கொடுத்துட்ட பிறகு நம்ம கூட என்ன செய்யக்கூடாதுன்னா வாபஸ் வாங்கக்கூடாது, அதாவது பின் தங்கக்கூடாது, பின் வாங்கக்கூடாது. இப்போ இந்த சங்கீதத்தில் பாருங்கள், அதே வசனம் எப்படி சொல்லப்பட்டிருக்குது. சங்கீதம் 40:7-8 படிங்க சிஸ்டர். 40ஆம் சங்கீதம் 7-8 வசனம். அப்பொழுது நான் இதோ வருகிறேன். இதோ வருகிறேன். இது பாருங்க எப்படி அருமையா இருக்குது. எப்படி ஸ்டார்ட் பண்ண? இதோ வருகிறேன். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது. அப்படியே பாருங்க 8ஆம் வசனம் படிங்க சிஸ்டர். என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். பார்த்தீங்களா, இயேசு கிறிஸ்து என்ன அருமையா அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றி இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து தன்னை உயர்த்தி கொள்றதுக்காக இந்த பூமிக்கு வரல,
அவர் என்ன விரும்பிட்டாருன்னா தேவனுடைய சித்தத்தை செய்யறதுக்கு அவர் விரும்பிட்டாரு. அந்த 8ஆம் வசனம் மறுபடியும் படிங்க சிஸ்டர், எல்லாம் நல்லா கவனிங்க. அவர் என்ன சொல்றாரு பாருங்க. என் தேவனே, உமக்கு பிரியமானதே, இதை நல்லா நோட் பண்ண நீங்க. கண்டினியூ பண்ணுங்க. செய்ய விரும்புகிறேன். பிரியமாவும் இருக்கிறாராம், விரும்புறாருங்களா. என்ன அருமையா இருக்குது பாத்தீங்களா. அவருக்கு யாரும் வந்து ஃபோர்ஸ் பண்ணல, நீங்க இதை செய்யுங்க அப்படின்னு எதுவுமே சொல்லல. வாலண்டரியாவே வந்து என்ன செய்யறாருன்னு பார்த்தோம்னா, முழு இருதயத்தோட தேவனுக்கு ஊழியம் செய்ய வராரு. எப்படி ஊழியம் செய்யறாருன்னா, பாடுகள் மத்தியத்தில் தான் அவர் ஊழியம் செய்யறத இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, எந்த ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அப்படி. தேவன் எப்படி பண்ணுறாருன்னா, இயேசு கிறிஸ்து எப்படி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாருன்னா முழு இருதயத்தோட. இன்னைக்கு மன்னா கூட பார்த்தோம், அது பின்னால் பார்க்கலாம் இருங்க. இன்னைக்கு மன்னா என்னங்க இப்போ தானே படிச்சது. அந்த இருதயம் ஃபுல்லாகவே தேவனுக்கு கொடுக்குறாரு. எதுக்குன்னு பார்த்தோம்னா, பாடுகள் படுறதுக்காக. அது மாத்திரம் இல்லை நண்பர் சகோதர சகோதரிமார்களே, இவர் பாடுகள் படும் பொழுது சுயநலமே இல்லை. என்ன பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் பாருங்க. சில டைமில் நம்மளுக்கு என்ன வரும்னா, நம்மளுடைய சுயநலத்துக்கு சில பாடுகள் வரும். ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுகளை சுமக்கிறாரு. அதை தான் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, சுயத்தை சாம்பலாக பண்ணிட்டு சிலுவையை சுமந்துக்கிட்டு போகிறாருங்க. என்ன அருமையான ஒரு விஷயம் பாருங்க. சுயத்தை சாம்பலாக பண்ணுறதுனா என்ன இல்லைங்க? சாம்பல்னா என்னங்க? சாம்பல்னா இப்படி சாம்பல் ஆகிடும், புண்ணை ஊதுனா என்ன ஆகுங்க? ஒன்றுமே இல்லை. அப்போ சுயத்தை சாம்பலா பண்ணிட்டு சிலுவையை சுமந்துக்கிட்ட போயிட்டு ஜெயம் பெற்றுக்கொள்றார். எந்த மாதிரி சூழ்நிலைன்னு பார்த்தோம்னா, பாடுகள் மத்தியத்தில் அவர் அப்படி செய்கிறாரு. அதுதான் தேவனுக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்துட்டார், விரும்பிட்டாரு. அப்புறம் என்ன ஒரு இன்னொரு வார்த்தை சிஸ்டர், பிரியமா இருக்கு. பிரியமானதை செய்ய, இதுதான் அவர் பிரியப்பட்டாரு. எவ்வளோ அருமையாக இருக்குது இல்லைங்களா? இப்போ நம்ம கூட எப்படி செய்யணும்னு பார்த்தோம்னா, பிரியப்படணும். நம்ம பார்க்கலாம் கிளைமேக்ஸில் நம்மளை பற்றி தான் வரப்போகுது பாருங்க. தேவனுடைய வார்த்தைகள் அவர் என்ன பண்ணலீங்களா, இவரை குறித்து பாடுகள் பட வேண்டும் இருக்குது இல்லைங்களா, அது வந்து அவாய்ட் பண்ணவே இல்லைங்களா. எப்படி சொல்லலாம்? அவாய்டு, தள்ளி ஒதுக்கி வைக்கவே இல்லை. தேவன் கொடுத்துருக்கிறாரு அந்த வார்த்தைகளை, இவர் தள்ளி வைக்கவே இல்லைங்களா. மனப்பூர்வமாக அந்த வார்த்தைகளை கேட்டு அவர் என்ன பண்ணுறாருங்க, நடக்கிறாரு. கொஞ்சம் டர்ன் பண்ணிடலாம், கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணிடலாம் தேவனுடைய வார்த்தைகளை, அப்படி எதுவுமே நினைக்காம என்ன செய்யறாருன்னு பார்த்தோம்னா, விரும்புறாரு. அருமையா இருக்குது இல்லைங்களா? விரும்பி தேவனுடைய காரியத்தை செய்யறாரு. எப்படி செய்யறாருன்னா, பாடுகள் வாங்குறாரு, பாடுபடுறாரு. அதுக்காகவே என்ன செய்யறாருன்னு பார்த்தோம்னா, தேவனுக்கு தன்னை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறாரு. இதுதான் தேவனுடைய சித்தம் அவருக்கு தெரிஞ்சிச்சு. இந்த தேவனுடைய சித்தத்தை செய்யறதுக்காக இவர் பாடுகள் படுறதுக்காக மேலான நிலையில இருந்து கீழான ஒரு நிலைக்கு வராரு. எதுக்காகனா, பாடுபட்டு மறிக்கணும், தேவனுடைய சித்தத்தை செய்யணும், தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கணும். இப்ப நீங்க சொல்லுங்க, தேவனுடைய சித்தனா என்ன, தேவனுடைய விருப்பம்னா என்ன? நிறைய சப்ஜெக்ட் கேட்குறீங்க, சொல்லுங்க. பிரதர் வர சொல்லிட்டாரு, 1.5 hour பேசணும்னு அவரே சொல்லிட்டாருங்க. நான் சொல்லலைங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்போ நீங்கள் தான் பேசணும். சொல்லுங்க, வசனம் வாசிங்க. ஏசாயா 53:10 படிங்க. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வசனம் எல்லாம் நல்லா கவனிங்க. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி, கர்த்தரே அவரை நொறுக்க சித்தம் கொண்டார். படிங்க சிஸ்டர். அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். இப்ப என்ன புரிஞ்சுச்சு உங்களுக்கு? தேவனே என்ன பண்ணியிருக்கிறாருங்க, சித்தம் கொண்டாராம் அவர் பாடுபட வேண்டும்னு. தேவன் தாங்க ஆளு வச்சே அடிச்சுக்கிறாரு இயேசு கிறிஸ்துவ. இப்போ என்ன சொல்றீங்க வசனம்? அவரே நொறுக்கும் சித்தம் கொண்டு இருந்தார். அப்ப யாருங்க? தேவன் தான் எல்லாமே பண்ணி வச்சிருக்கிறாரு. இப்போ அந்த தீர்க்க தரிசனத்தை படிச்சுட்டு இவர் என்ன பண்றாருன்னா, தேவனே
உம்முடைய சித்தத்தை செய்ய இதோ வருகிறேன். நான் விரும்பிட்டேன், நான் ரொம்ப பிரியமா இருக்கிறேன். எப்போ சொல்றாரு பாருங்க, தீர்க்க தரிசனத்தை படிச்சிட்ட பிறகு சொல்றாருங்க. நான் பாடுபட வேண்டும் என்று அவர் எல்லாத்தையும் படிச்சுட்டு இப்போ சொல்றார், இதோ வருகிறேன் தேவன் உம்முடைய சித்தத்தை செய்ய. என்ன அருமையா இருக்குது பார்த்தீங்களா அவருடைய குணலட்சணம். மரணம் வரைக்கும் என்ன பண்றாருங்க, கீழ்ப்படிதலை காமிக்கிறாரு. பாடுகள் வந்த போது பேக் ஆகாம, ஒரு சின்ன காரியங்கள் இருந்தாலும் சரி, ஒரு சில பெரிய காரியங்கள் இருந்தாலும் சரி, சின்னதோ பெருசோ அவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தோம்னா கீழ்ப்படிதலை ரொம்ப அழகாக காண்பிக்கிறாரு. இப்போ எல்லாத்தையும் படிச்சிட்டாரு தீர்க்க தரிசனத்தை, எவ்வளோ பாடுகள் பட வேண்டும் என்று. ஒரு படிச்சுட்டு அப்படியே வைக்கல. நம்மளாம் அப்படி தானுங்களே, படிப்போம் கேட்போம், ஆனால் என்ன பண்ண மாட்டான், கிரியையில் நடக்க மாட்டான். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி கிடையாது. ஒரு வாங்கிக்கிறது மாத்திரம் இல்லை, என்னை பற்றி புஸ்தக சுருளில் என்னெல்லாம் எழுதப்பட்டு இருக்கிறதோ எல்லா வேலையும் நான் செய்து முடிக்கணும். சரி, ஒரு சில காரியங்கள் பார்க்கலாம், என்னெல்லாம் செய்து இது பண்ணியிருக்கிறேன்னு. ஒரு வசனம் வாசிங்க, என்ன அருமையாக இருக்குது பாருங்க. ஏசாயா 50:5 வசனத்தை எல்லாம் நல்லா கவனிக்கணும். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். இருங்க, கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். படிங்க சிஸ்டர். நான் எதிர்க்கவும் இல்லை. ஒரு நிமிஷம், நான் எதிர்க்கவில்லை. படிங்க சிஸ்டர். நான் பின்வாங்கவும் இல்லை. நான் பின்வாங்கவும் இல்லை. ரொம்ப அருமையான ஒரு விஷயம் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து நம்ம கொஞ்சம் முன்னாடி தான் சொன்னோம், பின்வாங்கலை. இப்போ எதுக்கெல்லாம் அவர் பின்வாங்கலைன்னு பார்த்தோம்னா, தேவன் கொடுத்த அந்த பிரமாணங்களை கேட்டுட்டு பின்வாங்கலை. ஒவ்வொரு தீர்க்க தரிசனத்தையும் நிறைவேற்கிறதுல அவர் என்ன வாங்கலையா, பின்வாங்கல. எல்லாவற்றுமே நிறைவேற்றி வைக்கிறாரு. அப்படியே கீழே படிங்க சிஸ்டர். அடிக்கிறவர்களுக்கு இப்போ எப்படி பின் வாங்கலன்னா இப்போ சொல்றாரு பாருங்க, அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும். ஒரு நிமிஷம் சிஸ்டர், என்ன பண்றாருங்களா, அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் என்ன பண்றாருங்க, முதுக காண்பிக்கிறாரு. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. செகண்ட் அப்படியே படிங்க சிஸ்டர். தாடை மயிரை பிடுங்குகிறவர்கள், தாடை மயிரை பிடுங்குறவர்களுக்கு என் தவடையும் நெக்ஸ்ட் அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. இப்போ ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க, நம்மளை யாராவது ஒருத்தர் அடிக்க வராங்க, பலான தேதியில் நம்மளை பற்றி விஷயம் வந்துச்சு, நம்ம அடி வாங்கிறதுக்கு ரெடியாக இருப்போமா? இப்போ ஏசாயா தீர்க்கதரிசி என்ன பண்ணிட்டாருன்னா, முன்னாடி எழுதி வச்சுட்டு இருக்கிறாரு இந்த ஒரு வசனத்தை. இப்போ இயேசு கிறிஸ்து இதை படிக்கிறார். இப்போ படிச்சுட்டு என்ன பண்ணனா, இந்த பாடுகளை வாங்கணும் இவர். இப்போ பாருங்க, இது என்ன மாதம், ஜூன் மாதம், ஜூலை மாதம் 10ஆம் தேதி 10 மணிக்கு ஒருத்தர் வந்து காரித்து போகிறாங்க உங்கள் வீட்டுக்கு வந்து அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் நம்மளுக்கு? இன்னொரு விஷயம் பாருங்க, இயேசு கிறிஸ்து காரி துப்பும் போது கொஞ்சோண்டு அப்படி திரும்பிட்டாருன்னா தீர்க்க தரிசனம் நிறைவேறாது. அதை தான் என்ன பண்ணாங்க, அது படிச்சிங்க, சிஸ்டர் படிச்சாங்க இல்லைங்களா, பின் வாங்கலை. பார்த்தீங்களா தீர்க்க தரிசனத்தை எப்படி நிறைவேற்றி வைக்கிறார் இவர். தன் என்னது தாடி மயிரை பூச்சி இழுக்கும் போது தன் தவடையே காமிச்சிருக்கிறார். நம்மளுக்கு சிங்கிள் முடி யாருன்னா பிடுங்க, நான் சும்மா இருப்போமா? உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால வரைக்கும் என்ன வருங்க, கோபம் வரும். ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க, இப்படி குச்சி இழுத்தா எப்படி இருக்கும். இயேசு கிறிஸ்துக்கு எவ்வளோ பாடுகள் பாருங்க. இது அத்தனை காரியங்களெல்லாம் அவர் பின் வாங்கலை. அந்த வசனம் மறுபடியும் படிங்க சிஸ்டர். பாருங்க அவர் என்ன பண்றாரு, 6 படிங்க. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. பாருங்க, இது எல்லா காரியத்திலையுமே அவர் பின் வாங்கவே இல்லை. இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு தீர்க்க தரிசனத்தையும் நிறைவேற்றி வைக்கிறார். தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றி வந்தவரை கண்ணை கட்டிட்டு கொட்டிட்டு இப்போ தீர்க்க தரிசனம் நீங்கள் சொல்லுங்க யார் கொட்டினதுன்றாங்க. அவருக்கு எப்படி எந்த இருக்கும்? ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க, எவ்வளோ பாடுகள் இல்லையா அதெல்லாம். எபிரேயர் 10:5 படிங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணீர். ஒரு சரீரம் எனக்கென்று ஆயத்தம் பண்ணீர்.
அவ்வளோதானே சிஸ்டர்? அது பாருங்க, ஒரு சரீரம் ஆயத்த பண்ணப்பட்டு இருக்குது. ஒரு சரீரம், இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் பார்த்தோம்னா ரொம்ப வித்தியாசமானது, ரொம்ப ஆச்சரியமானது. பிதாவாகிய தேவன் என்ன செய்கிறாருன்னு பார்த்தோம்னா, அழகாக மரியா வயிற்றில் வச்சிடுறாரு அந்த சரீரத்தை. இயேசு கிறிஸ்து அந்த பிறப்பு மாதிரி யாருன்னா இது வரைக்கும் உலகத்தில் பிறந்திருக்கிறாங்களா? அது ரொம்ப விசேஷமான ஒரு பிறப்பு, ரொம்ப அதிசயமான ஒரு பிறப்பு. அது இது வரைக்கும் எந்த ஒரு மனுஷனும் அப்படி பிறந்ததில்லை. அந்த மனுஷன் அந்த சரீரங்குது பார்த்தீங்களா, அதை பலி செலுத்துறதுக்காக வர்றாரு. எப்படி பலி செலுத்தணும்னா, பாடுகள் பட்டு தான் என்ன செய்யணும்னு பார்த்தோம்னா பலி செலுத்தணும். மறுபடியும் பிதாவாகிய தேவன் என்ன செய்வாருன்னு பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்துவை அந்த சரீரத்தில் படிக்க மாட்டாரு. அவருடைய ஓட்டத்தை ஓடி முடிச்சிட்டோன்னா என்ன பண்ணிட்டாரு, தெய்வீக சுபாவத்தை அவருக்கு கொடுத்துட்டாரு. மறுபடியும் அந்த மாம்ச சரீரத்தை அவருக்கு கொடுக்க மாட்டாரு. இப்போ மாம்சத்தில் வரும்போது அவர் சொல்றாரு, என் சரீரம், ஒரு சரீரம் ஆயத்தப்படுத்தி இருக்குதுன்னா அந்த சரீரத்தை இவர் என்ன செய்யணும்னு பார்த்தோம்னா பலி செலுத்தணும். எப்படி பலி செலுத்தணும்னா பாடுபட்டு மறிக்கணும். அந்த சரீரம் எப்படியாப்பட்டதுன்னு பார்த்தோம்னா பரிசுத்தம் உள்ளதான், குற்றம் இல்லாததான், பாவிகை கிட்ட இருந்து விலகின சரீரம், அவ்வளோ பரிசுத்தமான சரீரம். அந்த சரீரம் இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம்தான் இருந்ததுங்களா. சபைக்கு கூட அந்த மாதிரி சரீரம் என்ன இல்லைங்க, இல்லை. பாருங்க, அந்த சரீரத்தில் வர்றதுக்காக அடிமையின் ரூபம் எடுத்து சாதாரணமான ஒரு மனுஷனாக வராரு. அது மாத்திரமில்லை, அந்த சரீரத்தை பற்றி பிரதர் ரசல் எப்படி சொல்கிறாருன்னு பார்த்தோம்னா, இந்த உலகத்துக்கு அவர் வந்தார் ஒரு போதகராக மாத்திரம் இல்லை, ஒரு இரட்சகராக மாத்திரம் இல்லை, நம்மளை விடுவிக்கிறதுக்கு வந்தார். அந்த சரீரத்தை நமக்காக பலி செலுத்தவும் பாடுபடுறதுக்கு ஒப்பு கொடுக்கறதுக்காக அவர் வந்தார். 30 வயசில் என்ன செய்கிறாருங்க, தன் சரீரத்தை ஆயத்தப்படுத்திக்கிட்டு முழுமையாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்துட்றார். யூதர்களுடைய முறைப்படி எந்த வயசு பரிபூர்ணம்? 30. அதனால தான் என்ன செய்கிறாருன்னு பார்த்தோம்னா அந்த 30 வயசில் ஒப்பு கொடுக்கிறாரு. பரலோகத்தில் இருந்தபோது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இல்லை, இப்போ மாம்சத்தில் வராரு. அவர் வந்தது எதுக்குன்னு பார்த்தோம்னா மாம்சத்தில் தன்னுடைய அந்த சரீரத்தை, அந்த பாடியை என்ன செய்யணும்னு பார்த்தோம்னா பலி செலுத்தணும். அதுதான் ஈடுபலி. ஈடுபலியை பற்றி நம்ம நிறைய விஷயம் பார்த்துட்டு இல்லைங்களா. சரி, நெக்ஸ்ட் விஷயத்துக்கு போயிடலாம். எபிரேயர் 2:9 படிங்க. எபிரேயர் 2:9 என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்ததின் நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். பாருங்க, எவ்வளவு மகிமை உள்ளவர், தேவதூதர்கள் காட்டிலும் சற்று சிறியவராக வந்தாராம். இப்ப நீங்க சொல்லுங்க, சற்று சிறியவராக வந்தார்னா என்னங்க? சற்று சிறியவராக வந்தார் எப்படி சொல்லலாம் சொல்லுங்க, பாடம் கேட்டுக்கிறீங்க. எப்படி சொல்லலாம்? சற்று சிறியவராக வந்தார்னா தன்னைத்தானே தாழ்த்திக்கிட்டு மனித சுபாவத்தில் வந்தார் இல்லைங்களா. அது தாங்க தேவதூதர்கள் காட்டிலும் சற்று சிறியவராக வந்தார். அந்த சிறியவராக வந்துட்டு என்ன செய்கிறாருன்னு பார்த்தோம்னா தன் சரீரத்தை பாடுபட்டு மறிக்கிறதுக்காக ஒப்பு கொடுக்கிறாரு. பாருங்க, அதுதான் வசனம் சொல்லிச்சு இல்லைங்களா. இதுக்கு முன்னாடி வசனம், ஒரு சரீரம் எனக்கென்று ஆயத்தப்படுத்தி இருக்கிறது. பாருங்க, அது மாத்திரம் இல்லை, இயேசு கிறிஸ்து இப்போ யாருக்கெல்லாம் பாடுபட்டு மறிக்கணும் நீங்க சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து யாருக்கெல்லாம் பாடுபட்டு மறிக்கணும்? சபைக்கு, விசேஷமாக சபைக்கு. கரெக்டுங்க. வேற ஒருத்தருக்கு? உலக ஜனங்களுக்கு. உலகத்தில் எத்தனை ஜனங்க இருக்கிறாங்க? ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்தில் 2 விதமான ஜனங்களை பற்றி அப்படி சொல்லுங்க.
இப்போ வானம் பூமின்னு சொல்கிறோம், நார்த்து சவுத்துன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி 2 சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்ட்டு கொடுத்துட்டு ஓகே. ஒரு வார்த்தை ஒன்று கேதுங்க. கரெக்டு. நல்ல ஒரு இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி சொல்லுங்கள். கரெக்டுங்க. கரெக்டு. நீதிமான். இன்னும் கொஞ்சம் மேலே அப்படியே வாங்க, வருது வாங்க. நீதி உள்ளவர்களுக்காகவும் அநீதி உள்ளவர்களுக்காக என்ன பண்ணாருன்னா இந்த பூமிக்கு வந்து பாடுபட்டு மறிக்கிறதுக்காக வந்தார். இப்போ வசனம் என்ன சொல்லிச்சுன்னு பார்த்தோம்னா, தேவனுடைய அந்த வசனம் எல்லாம் நோட் பண்ணுங்க. எப்படி சொல்லப்பட்டது பாருங்க. வசனம் படிங்க சிஸ்டர். அதை வசனம் நல்லா கேட்க கவனிங்க. நான் கேட்க கொஸ்டின் இப்போ. என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தலின் நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து எல்லாருக்காக நான் என்ன பண்ணுறேன், மரணத்தை ருசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரா, இல்லை ஒரு வார்த்தை ஒன்று போட்டு சொல்கிறாரா? இப்போ நீங்கள் சொல்லணும். இப்போ நான் சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் வசனம் கவனிக்கல. ஒருவேளை தமிழில் வந்துச்சா இல்லையான்னு தெரிலிங்க. வரலீங்களா சிஸ்டர்? ஒரு வார்த்தை ஒன்று கேதுங்க. சொல்லுங்க. ஒருவேளை இங்கிலீஷில் வருதா என்ன சொல்லுங்க. பார்த்தீங்களா எவ்வளோ கவனமாக பாருங்க. அதுதான் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்னால் என்ன தெரியுங்களா, ஒரு காமா வச்சாலும் அர்த்தம் இருக்கும், ஒரு புள்ளி வச்சாலும் அர்த்தம் இருக்கும். வசனங்கள் படிக்கும் போது கவனமாக கேட்கணும். நம்ம அவர் என்ன சொல்கிறாருன்னா, தேவனுடைய கிருபை நிமித்தமாக ஒவ்வொருத்தருக்காக நான் மரணத்தை ருசி பார்க்குறேன். அந்த இடத்துல தேவனை எப்படி வைக்கிறார் பார்த்தீங்களா? அவர்கிட்ட சுயநலம் இல்லை. இப்போ இவர் பாடுகள் பட போகிறாரு. அந்த நேரத்தில் கூட என்ன சொல்கிறாருன்னா, தேவனுடைய கிருபை நிமித்தமாக நான் மரணத்தை ருசி பார்க்குறேன். இப்போ நிறைய டைம் நம்மளுக்குள்ள என்ன வந்துதான், நான் செஞ்சிட்றேன், நான் பண்ணிடுறேன் இந்த காரியத்தை. எப்பவுமே அந்த மாதிரி நம்ம பேசவே கூடாது. இப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிட்டாருன்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு மனிதனுக்காக நான் என்ன செய்கிறேன், மரணத்தை ருசி பார்க்குறேன். இந்த மரணத்தை ருசி பார்க்கறதுக்காக என்ன பண்ணுறாருன்னு பார்த்தோம்னா, பரலோகத்தில் இருந்த அந்த மகிமை விட்டுட்டு வராரு. எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயம் பாருங்க. இது இவர் மனுஷனாக வந்ததே எதுக்குன்னு பார்த்தோம்னா, தேவதூதர்கள் காற்றிலும் சற்று சிறுவராக வந்தது எதுக்குங்க? தூங்கிட்டீங்களா எல்லாம்? காலையில் மந்தமாகிறீங்க. தேவதூதர்கள் காற்றிலும் சற்று சிறுவராக வந்தது எதுக்கு? ஒரு சில வாய்ஸ் தான் வருது, வரவே மாட்டேங்குதுங்கல்ல. 1.5 hour ஆகாத மாதிரி இருக்குது. இது 1 hourல முச்சன்ன மாதிரி இருக்குது. மறுபடியும் சொல்லுங்க. தேவனுடைய கிருபையினால ஒவ்வொருத்தருக்காக மரணத்தை ருசி பார்க்க தேவதூதர்கள் காட்டிலும் சற்று சிறியவராக வந்தாரு. இப்போ எல்லா மனிதர்களுக்காகனா யாரெல்லாம் இதில் இருக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, யூதர்கள் இருப்பாங்க, புறஜாதி இருப்பாங்க, அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க, சுயாதனத்தில் இருக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க, ஆணும் இருப்பாங்க, பெண்ணும் இருப்பாங்க, சில பேர் ஒயிட்டாகவும் இருப்பாங்க, சில பேர் பிளாக்காகவும் இருப்பாங்க. வெதர் கலரை மென்ஷன் பண்ணுறாருங்க. ஒருத்தரையும் விட்டு வைக்கலீங்களா இயேசு கிறிஸ்து. எல்லா மனுஷனுக்காக மரணத்தை ருசி பார்க்க வந்தார். இப்போ நம்ம என்ன பண்ணியிருப்போம் சொல்லுங்க. மனுஷனுக்கு நேச்சராக என்னன்னா, அவங்க அழகாகிறாங்க, அவங்களுக்கு மாத்திரம் நான் என்ன செய்கிறேன், அவங்க ரொம்ப ஒயிட்டாகிறாங்க, அவங்களுக்கு நான் பலி செலுத்திடுறேன். இவங்க பிளாக்காகிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லுங்க. பிரதர் மென்ஷன் பண்ணுறாருங்க, கலரை கூட பார்க்கலீங்களா அவர். இப்போ ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் எப்படி இருக்கிறாங்க, எல்லாம் கருப்பாகிறாங்க. இப்போ ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் பார்த்தா இப்போ எப்படி இருக்கிறாங்க. இப்போ நம்ம சவுத் இந்தியா பார்த்தோம்னா, இப்போ இந்தியன் கலர் என்ன சொல்லுங்க, கரெக்டாக சொல்லலாம். இந்தியன் கலர் என்னங்க, என்ன சிஸ்டர், நிறம். அழகாக இல்லை, நிறம். நம்மளது ஆக்சுவலி என்ன கலர்னு பார்த்தோம்னா பிளாக் கிடையாதுங்க, ப்ரௌனு. நம்மளுது இந்தியன் கலர் வந்து ப்ரௌனு. ஆப்பிரிக்கா கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தோம்னா பிளாக், அதான் ரொம்ப கரேன்னு இருப்பாங்க இல்லைங்களா. அது இந்தியன் கலர் பார்த்தோம்னா ப்ரௌனாக இருக்கும் அங்கே. இப்போ ஏசு இந்த இடத்துல எதுக்கு பிரதர் சொல்கிறாருன்னா, ஒருத்தரையும் விட்டு வைக்கலீங்களா.
அவருடைய அந்த பலி பாருங்க, எல்லா ஜனங்களுமே அந்த பலியில் சேரப்பட்டு இருக்கிறது. இப்போ இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம் இருங்க. பிலிப்பியர் 2:8 படிங்க. பிலிப்பியர் 2 அதிகாரம் 8 வசனம். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். சிலுவையில் அவர் மறிக்கிற வரைக்கும் என்ன பண்ணியிருக்கிறாருங்க? தன்னைத்தானே தாழ்த்திக்கிண்டு மறித்திருக்கிறாரு. இப்போ அவர் வரும்போது, இப்போ நான் கொஸ்டின் கேட்பேன், தூதர்கள் மாதிரி வந்தாரா இல்லை வேற மாதிரி வந்தாரா? சொல்லணும். இப்போ நீங்கள் எப்படி வந்தார்? இப்போ தாங்க கொஞ்சம் முன்னாடி சொன்னாங்க, சற்று சிறுவராக வந்தார். சரி, ஓகே, ஆன்சர் கரெக்டுங்களா? அப்போ எப்படி வந்தார் சொல்லுங்க நீங்கள். இப்போ நீங்கள் ஆன்சர் சொல்லிட்டீங்க, மனுஷனா வந்தார். ஒரு பாயிண்ட் ஒன்று கேட்டு சொல்லுங்க, அவர் யாருடைய ஜென்ரேஷனில் வர்றாரு சொல்லுங்க. முன்னாடி போங்க. ஆபிரகாம். வசனம் வாசிங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம். எபிரேயர் 2:16 படிங்க. எபிரேயர் 2 அதிகாரம் வசனம் நல்லா கவனிங்க. ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். பார்த்தீங்களா? ஆபிரகாமுடைய சங்கதிக்கு கை கொடுக்க வந்தாருன்னா அந்த இதில் தான் ஜென்ரேஷனில் அவர் வர்றாரு. பாருங்க, பிதாவாகிய தேவன் வந்து ஒரு ரோபோ மாதிரி இயேசு கிறிஸ்துவை அப்படியே செதுக்கிட்டு, நீ போயிட்டு என் சித்தத்தை செய்துட்டு வா அப்படின்னெல்லாம் சொல்லலை. அப்படி ஒரு வேலை பண்ணியிருந்தா இயேசு கிறிஸ்து அவருடைய சித்தத்தை என்ன பண்ணியிருக்க முடியாது, செய்துவே இருக்க முடியாது. அதனால தான் நம்ம முன்னாடி சொன்னோம், அவருடைய பிறப்பு ரொம்ப விசேஷமானது. மரியா வயிற்றில் வச்சாரு பார்த்தீங்களா, அந்த பரிசுத்த ஆவியின் நிமித்தமாக அவருடைய பிறப்பு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அந்த வித்தியாசமான அந்த சரீரத்தை தான் இவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருங்க? இந்த சரீரம் தான் எனக்கென்று ஆயத்தப்படுத்தியிருக்கிற இந்த சரீரத்தை நான் பலியாக செலுத்தணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை செய்யறதுக்கு ஒரு சாதனை பண்ணுறாரு. அதுதான் என்னான்னு பார்த்தோம்னா, தேவதூதர்கள் காட்டிலும் சற்று சிறியவராக வராரு. பார்த்தீங்களா? அதுதான் அவர் செய்கிற மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டுன்னு சொல்லலாம். இவர் மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யவானாக இருக்கிறாரு. நமக்காக என்ன பண்ணுறாருன்னு பார்த்தோம்னா, தரித்திரராக வராரு. மறுபடியும் அந்த 2:8 படிங்க சிஸ்டர். பிலிப்பியர் 2 அதிகாரம் 8 வசனம். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். பாருங்க, தம்மை தானே தாழ்த்திக்கினாருன்னா அதுக்கு என்ன அர்த்தம் நீங்க சொல்லுங்க. தம்மையே தாழ்த்திக்கினார்னா எப்படி சொல்லலாம் இதை? நீங்க சொல்லுங்க. விருப்பப்பட்டு. ஓகே, சொல்லுங்க சிஸ்டர், சொல்லுங்க. எப்படி சொல்லலாங்க? வசனம் சொல்லிச்சு இல்லைங்களா, தம்மை தாமே தாழ்த்தி கொண்டார் அப்படின்னா என்னங்க? எவ்வளோ சிருஷ்டிகள் தேவன் படிச்சிருக்கிறாரு, தேவ தூதர்களை. எல்லாத்துக்கும் மேலானவர் இவர் தான். அது எல்லாத்தையும் விட்டுட்டு தம்மையே வெறுமையாக்கி வராரு இல்லைங்களா, அதுதான் தன்னை தானே தாழ்த்திக்கிறது. அவர் ஏன் வராருன்னு பார்த்தோம்னா, பாடுபட்டு நாம் மறிக்கணும். பிதாவாகிய தேவனுடைய அன்பை நம்மளுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக வந்துட்டான். அவருடைய மரணத்தை நிமித்தமாக தான் இந்த ஒத்துமொட்ட உலகத்துக்கே பிதாவாகிய தேவனுடைய அன்பே வெளிப்பட்டதுங்க. என்ன அருமையாக இருக்குது பாருங்க. இன்னொரு வசனம் படிங்க, எபிரேயர் 5:8 படிங்க. எபிரேயர் 5 அதிகாரம் 8 வசனம். அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வசனம். அவருக்கு வந்த பாடுகள் நிமித்தமாக கீழ்ப்படிதலை கற்றுக்கிட்டாரு. இப்போ நீங்கள் எதனா சொல்லுங்கள் பார்க்கலாம், எது எதில் பாடுகள் கீழ்பட்டாருன்னு. சரி, நான் சொல்லிடுறேங்க. பாருங்கள், ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அநேகருக்கு சாப்பாடு கொடுக்குறார், ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு. ஆனால் இவரை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க? போஜன பிரியரு. ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. நம்ம வந்து ஒரு 1000 பேருக்கு சாப்பாடு குத்துடுறோம்.
ஒரு சிலர் நம்மளை பார்த்துட்டு சரியான போஜன பிரியர்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அப்போது அந்த பாடுகள் மத்தியத்தில் அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னு பார்த்தோம்னா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு நடந்திருக்கிறாரு. பாருங்கள், இன்னொரு பாடுகள் என்ன பாருங்கள் அவருக்கு எப்படி வருதுன்னா, அதில் எப்படி கீழ்ப்படிதல் கற்றுக்கிறாருன்னா, பிசாசிகளை இவர் விரட்டி அடிக்கிறாரு. ஆனால் இவரை பார்த்துட்டு சொல்கிறாங்க பிசாசி பிடிச்சவன். அவர் மனசு எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும். இதெல்லாம் அவருடைய பாடுகள். அந்த பாடுகள் மத்தியத்தில் என்ன செய்கிறாருன்னு பார்த்தோம்னா கீழ்ப்படிதலை காண்பிக்கிறாரு. சரி, இன்னொரு எதனா நீங்கள் ஒன்று சொல்லுங்கள். நான் 2 சொல்லிட்டேன் இல்லையா? நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். வேறு ஏதாவது? சத்தியத்தை பேச வந்தவரையே சாகடிச்சிட்டாங்க. ஏன் சொல்லுங்க? இவர் தேவதூஷணம் பேசுகிறாரு. அப்போ எவ்வளோ பாடுகள் பாருங்கள். அந்த பாடுகள் மத்தியத்தில் இவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தோம்னா கீழ்ப்படிதலை கற்றுக்கிறாரு. இயேசு கிறிஸ்துக்கு ரொம்ப அதிகமான பாடுகளுங்க. இப்போ நம்மளுக்கு பாடுகள் வருது, அதில் நம்ம கீழ்ப்படிதலை கற்றுக்கிறோமா? இங்கே தான் நம்ம ஃபெயில் ஆயிடும். பாடுகள் தேவன் நமக்கு கொடுக்குறாரு, அதில் நம்ம கீழ்ப்படிதலை கற்றுக்கினா தான் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி போகிறோன்னு அர்த்தம். இல்லை நம்ம தோல்வி அடைஞ்சுனே இருந்தோம்னா எங்கேயோ சம்திங் நம்மக்கிட்ட ப்ராப்ளம் இருக்குது. பாருங்கள் ஜனங்க எப்படி பண்ணுறாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ பாருங்கள், லூக்கா 23:21 படிங்க. இது இங்கிலீஷில் கூட யாருன்னா எடுத்து வச்சுங்க. ஒருத்தர் இங்கிலீஷ் படிக்கிறீங்களா? யாரும் இல்லையா? லூக்கா 23:21 அவர்களோ அவனை சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று கூக்குரலிட்டார்கள். பாருங்க, சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று கத்திருக்கிறாங்க, ஜோராக கத்திருக்கிறாங்க. இங்கிலீஷில் படிக்கிறீங்களா? படிக்கிறீங்களா? படிச்சுட்டுங்களா? நானே பரவாயில்ல படிக்கிட்டுங்களா? பரவாயில்ல நானே படிக்கிறேன் விடுங்க. பட் தே கிரைட். தமிழில் ஏன் நம்ம இங்கிலீஷில் படிக்கிறோன்னா, தமிழில் அந்த அழுகிறதுன்னு வரல இல்லைங்களா? ஆனால் ஆங்கிலத்தில் எப்படி கொடுக்குறாங்கன்னா பட் தே கிரைட். அழுது என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இவரை சிலுவையில் அறியுங்கோ சிலுவையில் அறியுங்கோ. தமிழில் மிஸ் ஆகிட்டு. இப்போ பாருங்க ஜனங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, இவரை சிலுவையில் அறியுங்கன்னு சொன்னாங்க. அத்தனை பேருமே தேவனுடைய வேலைகளை செய்யறதுக்கு தகுதியற்ற ஜனங்கோ, தேவனுடைய வேலைகளை செய்யறதுக்கு தங்களுக்கு விருப்பம் இல்லாத ஜனங்கோ. இயேசு கிறிஸ்து ஜெருசலேமை பார்த்துட்டு அழுவுறாரு. ஆனால் இந்த ஜனங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தோம்னா அழுது சிலுவையில் அறியுங்கோன்னு கூப்பிடுறாங்க. எவ்வளோ பாடுகள். ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்களா. போன வாரம் ஒரு பிரதர் சிஸ்டர் பார்த்துட்டு, பிரதர் உங்களை மாதிரி யாருமே இல்லை பிரதர். நெக்ஸ்ட் வீக் பார்த்தா அவரா எப்படி இருக்கும்? ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. இந்த விஷயம் நம்மளுக்கு காதுக்கு வருது. அப்போ இயேசு கிறிஸ்துக்கு எப்படி இருந்திருக்கும்? இது எப்போ நடக்கிற சம்பவம்னு பார்த்தோம்னா பஸ்கா டைமில், பாஸ் ஓவர் நடக்குது அந்த டைமில். இப்போ பாருங்க, ஒரு சில ஜனங்க அந்த ஒரு வாரம், அந்த பஸ்கா டைம் இல்லையா, அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்க பாருங்கள் ஜனங்க. யோவான் 12:13 இந்த வாசனை தேக்கவனீங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க பாருங்க. யோவான் 12:13 குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். இதுலயும் என்ன வரலைங்க? இதுலேயும் அழுகுன்ற வரல. இப்போ நான் படிக்கிறேன் பாருங்கள் இங்கிலீஷில். பாருங்கள், குருத்து ஓலை எடுத்துக்கிட்டு took branches of palm trees and went forth to meet him and cried. நீங்கள் மொபைல் இருந்துச்சுன்னா நீங்கள் படித்து இங்கே பார்த்துங்க, அது உங்களுக்கு தெரியும். ஏன் நம்ம அந்த பர்டிகுலராக அந்த ஒரு வார்த்தையை சொல்கிறான்னா, இவங்க அழுது இருக்கிறாங்க. சிலுவையில் அறையணும்னு சொல்கிறதுக்கு அதுக்கும் அழுது இருக்கிறாங்க. இவரை துதிக்கிறதுக்கும் இவரை கனம் பண்ணுறதுக்கும் அதுக்கும் அழுகுறாங்க. இப்போ ஒரு வாரம் அழுதுட்டு என்ன பண்ணுறாங்க, ஐயோ நமக்கு இஸ்ரேல்லேருந்து ஒரு ராஜா வந்துட்டாரு கனப்படுத்துகிறாங்க. மறுபடியும் அதே ஜனங்க என்ன செய்கிறாங்கன்னா அவரை அழுது சிலுவையில் அறையன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இப்போ ஓசானான்னு சொல்கிறாங்க. ஓசானா என்னங்க? எல்லா பேர் சபையிலேருந்து நிறைய பேர் வந்தவங்க தானே.
ஓசன்னா என்னங்க? ஓசன்னா ஓசன்னான்னு தானே சொல்கிறாங்க அவர். இப்போ சிஸ்டர் அப்படி தானே படிச்சிங்க? ஓசன்னா தானே. சொல்லுங்க ஓசன்னா சொல்லுங்கள். அதுதான் கேட்குறேங்க. ஓசன்னானா என்னங்க? அதை தான் நானும் கேட்குறேன் இல்லைங்களா? ஓசன்னானா என்னங்க? ஓசன்னானா துதிக்கிறது. அவர் துதிக்கிறாங்க. ஓ, நம்மளுக்கு ஒரு ராஜா வந்துட்டாரு, தேவனுக்கு நன்றி செலுத்துகிறாங்க. அந்த நேரம் பார்த்தோம்னா அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தாங்களாம். ஓ, நம்மளுக்கு ஒரு ராஜா வந்துட்டாரு. எப்படின்னா அதுதான் சொல்லுவாங்க இல்லையா, ஆனந்த கண்ணீர் விட்டு அப்படியே துதிக்கிறாங்க தேவனை. ஒரு சில நாட்கள் ஆகிட்ட பிறகு உள்டாவாக மாறிடுறாங்க. இப்போ நல்லா கவனிங்க, ஓசன்னான்னு ஓயாமல் சொன்னங்க, இப்போ ஓயாமல் சொல்கிறாங்க சிலுவையில் அறிங்க. ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள், எவ்வளோ பாடுகள் இல்லையா நம்ம ஆண்டவருக்கு. இப்போ ஒரு சகோதரர் வந்து நம்மளை உயர்வாக பேசுகிறாரு, அதே சகோதரர் நம்மளை தப்பாக பேசும்போது எப்படி இருக்கும்? பெயின் எப்படி தெரியுங்களா? அதான் சொல்லுவாங்க, ஒரு அடி அடிச்சுட்டா கூட மறந்துடலாம் பதர், ஆனால் சொல்லால ஒருத்தர் அடிச்சுட்டாங்க பார்த்தீங்களா, அதை மறக்க முடியலன்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்லுங்க? அந்த சொல்லு நம்மளுடைய இருதயத்தில் அப்படியே பதிவாயிட்டு இருக்கும், அது மறக்க முடியாது. இப்போ ஜனங்க பாருங்க, அந்த ஜனங்களுக்காக இவர் என்ன பண்ணுறாருன்னா பாடுபடுறாரு, மறிக்கிறதுக்காக வர்றாரு. ரோமர் 5:10 படிங்க. ரோமர் 5:10 நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில், நல்லா கேளுங்க, யாருங்களா நம்மலாம்? தேவனுக்கு சத்ருக்கலாம். படிங்க சிஸ்டர். அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. தேவனுக்கு சத்ருவா இருந்த நம்ம எல்லாமே அவருடைய மரணத்தை நிமித்தமாக ஒப்புரவாக்கப்பட்டோம். தேவனுக்கு ஒரு நெருங்கினவர்களாக ஆகிட்டு இருக்கோம். கரெக்டுங்களா சிஸ்டர்? அப்படி சொல்லாங்களா? ஒப்புரவாக்கப்பட்டதுன்னா கிட்ட நெருங்குறதுங்களா? எப்படி சொல்கிறதுங்க? ஒப்புர ஆகாது, ரொம்ப தொலைவாக இருந்தது. இங்கிலீஷில் பார்த்தோம்னா ரீகன்சைல் டு காட், ஒப்புர வாக்கப்பட்ட. நீங்கள் எல்லாம் தமிழ் தானே, ஏன் அப்படி முழிக்கிறீங்கன்னு தெரில. ஒப்புர வாக்குதல்னா நீங்களே சொல்லுங்கள், என்னங்க மீனிங்கு? அது ஒரு வார்த்தை. முடியாதது இந்த இதை வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை நிமித்தமாக ஒப்புர வாக்கப்பட்டது. இன்னும் அருமையான ஒரு வார்த்தை பாருங்கள். அதனால தான் ஒரு வார்த்தை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்களா, எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சால் தான் நம்ம ஃபர்தராக போக முடியும். ஒப்புர வாக்கப்பட்டது எது நிமித்தமாக ஒப்புர வாக்கப்பட்டோம் தேவனுக்கு முன்பதாக? இப்போ நீங்கள் சொல்லுங்க. அப்படி வரணுங்க ஆன்சர், சக்குன்னு வரணும். முகத்தில் பார்த்தா ரொம்ப சேலகிற மாதிரி இருக்குது இன்றைக்கி. சரிங்க, இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நிமித்தமாக ஒப்புர வாக்கப்பட்டோம். இப்போ கேள்வி என்னன்னா, தேவன் நம்மளை எப்படி, வசனம் எப்படி சொல்லுதுன்னா எல்லாமே சத்ருக்கள். காரணம் என்ன சொல்லுங்க? நிறைய கொஸ்டின் தான் இன்றைக்கி உங்களை. ஏன்னா டல்லாகிறீங்க இல்லையா? கொஸ்டின் கேட்டால் தான் அலர்ட் ஆவீங்க, இல்லைன்னா ஆகாதுங்க. சொல்லுங்க. எப்போ கேள்வி கேட்குறோமோ அப்போ நினச்சிக்கணும் ஏதோ பிரச்சனைக்கு இதுன்னு. நீங்கள் அலர்ட்டாக இருந்தீங்கன்னா அப்படியே போயின்னே இருக்கும். இப்போ சொல்லுங்க, காரணம் என்னங்க? நம்ம ஏன் சத்ருவாகணும் தேவனுக்கு சொல்லுங்க. வெரி குட். காரணம் யாருன்னு பார்த்தோம்னா ஆதாம் நிமித்தமாக தேவனுக்கு முன்பதாக நம்ம சத்ருவா ஆயிட்டோம். பாருங்க, தேவனுடைய அன்பு எப்படி, இது முன்னாடியே சொல்லிட்டேன் இல்லையா, தேவனுடைய அன்பு எப்படி வெளிப்பட்டது இந்த உலகத்துக்குன்னா, இயேசு கிறிஸ்துவே பலியாக கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அவருடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் பார்த்தோம்னா ஆதாமுக்கு வந்த அந்த சாபத்தை உல்டா பண்ணிட்டாங்க ஆசீர்வாதமாக. அது சாதாரணமாக பண்ணல, இவர் பாடுபட்டு மறிக்க வேண்டும். சும்மா ஆசீர்வாதம் ஜூபம்பா அப்படி பண்ணுறதெல்லாம் கிடையாதுங்க. இவர் பாடுபட்டு மறிச்சா தான் என்ன ஆகுங்க, அந்த ஆதாமுக்கு வந்த சாபம் வந்து ஆசீர்வாதமாக மாறும். அவருடைய மரணம் பார்த்து, அவருடைய மரணம் இல்லாமல் எதுவுமே சாத்தியம் கிடையாது. இதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு பார்த்தோம்னா நம்ம காப்பாற்றப்படவே மாட்டோம்.
அவர் நமக்காக பாடுபட்டு மறிக்கலைன்னா நம்ம காப்பாற்றப்பட்டு இருக்க மாட்டோம். நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்காது. நமக்கு ரட்சிப்பின் திட்டமே இருக்காது. இந்த மனுக்குலமே உயிரோடு வரணும்னா அவருடைய மரணத்தில் தான் இருக்குது அந்த ஒரு காரியம். 1 கொரிந்தியர் 11:24 படி. 1 கொரிந்தியர் 11:24 ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். எப்போ இந்த வசனம் படிச்சு இது பண்ணோம்? நம்ம மெமோரியலுக்கு நம்ம என்ன செய்தோம்? அதிகமாக மெமோரியல் டைமில் மெமோரியல் அன்னைக்கு இந்த வசனத்தை நம்ம மெடிடேஷன் பண்ணோம். இப்போ இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாருன்னு பார்த்தோம்னா நன்றி செலுத்துகிறாரு. எல்லாம் நல்லா கவனிங்க. இவர் எப்படி நன்றி செலுத்துகிறாருன்னா, பணத்தை கொடுத்துட்டு பிதாவாகிய தேவனுக்கு நன்றி செலுத்தலை, பொருளை கொடுத்துட்டு பிதாவாகிய தேவனுக்கு நன்றி செலுத்தலை. அவர் எப்படி பலி செலுத்தினாருன்னு நீங்கள் சொல்லுங்கள். கரெக்டுங்க. அவருடைய சரீரத்தை ஜீவ பலியா கொடுத்துட்டு என்ன சொல்றாருன்னா அதுதான் நன்றி. அவருடைய நன்றி எப்படிக்குது பார்த்தீங்களா? இப்போ ஒரு மனிதனுக்கு முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, பொதுவாகவே சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? நன்றி ரொம்ப முக்கியம்னு. இப்போ நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். எப்படி நன்றி செலுத்தலாம்? வசனத்தோடு சொல்லணும். நான் 2 முறை பாடத்தில் சொல்லிக்கிறேன். வசனத்தை மூலியமாக சொல்லணும். சரி, பரவாயில்ல, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே சொல்லுங்கள். எப்படி செலுத்தலாம்? ஒவ்வொரு புது சிருஷ்டியும் எப்படி தேவனுக்கு நன்றி செலுத்தணும்? ஜனவரி 1 ஒரு முறை சொல்லியிருக்கிறோம்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு முறை சொல்லியிருக்கிறோம். சொல்லுங்க. நான் என்ன பாருங்க, கொஸ்டினை நல்லா புரிஞ்சுங்க. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? இப்போ நீங்கள் ஆன்சர் சொல்லிட்டீங்க, உங்கள் ஆன்சர்லேயே இருக்குதுங்க. அதுக்கு ஆன்சர் அவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? தன் சரீரத்தை ஜீவ பலியாக கொடுத்து நன்றி செலுத்தினார். இப்போ நம்ம எப்படி பலி செலுத்தணும்? அவ்வளோ தாங்க, சிம்பிளுங்க. நம்மள என்ன செய்யணும்னா நம்மளுடைய சரீரத்தை ஜீவ பலியாக கொடுக்கணும். வசனம் சொல்லுங்க. அது படிங்க, சூப்பர், படிங்க. இதுதான் நம்ம எதிர்பார்க்குறோம். படிங்க. இப்போதான் கொஞ்சம் உற்சாகம் வருதுன்னு நினைக்கிறேன். சகோதரரே, தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க இதுதான் புத்தி உள்ள ஆராதனை. பார்த்தீங்களா எப்படி இருக்குது? நம்ம நன்றி எப்படி செலுத்துறதுன்னா, இப்போ சரிங்க, பேசிக்காக ஒரு விஷயம். எத்தனை பேர் காலையில் எழுந்திரிச்சு தேவனுக்கு நன்றி செலுத்துறீங்க? அவங்க சிஸ்டர் நன்றி செலுத்துறது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணோம். ஓப்பனாக ஒத்துக்குனுக்குறாங்க அவங்க. ஓகே, நன்றி எப்படி செலுத்தணும் சொல்லுங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட். இப்போது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. தேவனே, நீங்கள் இதை செய்ததுக்காக சோத்திரம். தேவனே, தேவனே, நீங்கள் இதை செய்ததுக்காக செகண்ட் ஸ்டெப்பு தெரிய வந்துச்சு இல்லையா? இயேசு கிறிஸ்து மூலியமாக துதிகளை செலுத்துகிறோம். 3வது ஸ்டெப் எது? இப்போ நீங்களே ஆன்சர் சொன்னீங்களா, இந்த சரீரத்தை ஜீவ பலியாக கொடுக்கறது. இப்போ நம்ம 3ல் எந்த ஸ்டெப் இருக்கிறோம்? ஆக்சுவலி நம்ம எப்படி இருக்கணும்னா நன்றி செலுத்துறவர்களாக இருக்கணும். செகண்ட் ஸ்டெப்பு தெரியாமல் இருந்துச்சு, அப்படியே டைரெக்டாக சொல்லியிருந்தோம், இயேசு கிறிஸ்து மூலியமாக நன்றி செலுத்தணும். இப்போ 3வது ஸ்டெப் எப்படி நம்ம நன்றி செலுத்தணும்னா சரீரத்தையே ஜீவ பலியாக கொடுக்கணும். இப்போ இது நம்ம சொல்லிட்டுமா என்னன்னு தெரில. நான் இது சொல்லியிருக்கிறேன். நான் உங்களுக்கு நாய் இது நன்றி உள்ள பிராணி. நாய் இது ஒரு ஸ்டோரி ஒன்று என்ன சொல்லிக்கிறேன் சொல்லுங்க. சரி, மறுபடியும் சொன்னால் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன விஷயம்னா, ஒருத்தர் நாய் வளர்த்துருந்தாருங்களாம். நாய் அவர் வளர்த்தவர் செத்து போயிட்டார், இறந்து போயிட்டார். நாய் கல்லறைக்கு போச்சுங்களாம். அந்த பாஸ்ட் ப்ரேயர் பண்ணிட்டு மண்ணு போடுங்கண்ணா. ஃபஸ்ட்டு மண்ணு போட்டதே நாய் தானுங்களாம். உண்மையான நடந்த சம்பவம். அப்போது
அந்த நாய் எந்த அளவுக்கு நன்றி உள்ள ஒரு பிராணியாக இருக்குது, ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள். இப்போ நம்மளுக்கு தேவனே உலகத்திலிருந்தே பிரிக்க எடுக்கப்பட்டிருக்கிறாருன்னு நம்ம சொல்கிறோம். இவ்வளோ பெரிய சத்தியத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ நம்ம எந்த அளவுக்கு நன்றி செலுத்தணும்? விசேஷமாக பொதுவான நன்றி என்னன்னா, தேவனே இதை செய்ததுக்காக நன்றின்னு செலுத்தணும். அடுத்து நன்றி எப்படி காமிக்கணும்னா, நம்ம இந்த சரீரத்தை இயேசு கிறிஸ்து எப்படி கொடுத்து தேங்க்ஸ் சொல்கிறார் அப்பாவுக்கு, அந்த அளவுக்கு வந்துடணும். நம்ம அந்த மாதிரி வந்துட்டோம்னா தான் 1,44,000 பேருக்குள்ள ஒருத்தராக என்ன இருக்கும், நம்மளா இருப்போம். இப்போ அந்த வசனத்தை மறுபடியும் படிங்க சிஸ்டர். 1 Corinthians 14:24. ஒரு வார்த்தை இப்போ நல்லா கவனிங்க. 1 Corinthians 11:24 ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு. ஒரு நிமிஷம் சிஸ்டர். ஸ்தோத்திரம் பண்ணி அது பார்த்துட்டோம். இப்போ என்ன பண்ணாருங்க? பிட்டு. இப்போ நீங்கள் சொல்லணும், இப்போ எத்தனை வருஷமாக பிட்டு சாப்பிட்டுக்கிறீங்க நீங்கள்? எத்தனை வருஷம் ஆச்சு சிஸ்டர் பிரதர்? இங்கே எத்தனை வருஷம் ஆச்சுங்க? 6 வருஷம் 7 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ பிட்டதுக்கு நீங்கள் விளக்க சொல்லுங்கள். இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டுட்டாரு. இப்போ அதுக்கு நீங்கள் விளக்க சொல்லணும். வெரி குட். இப்போ அதுதான் ஏசாயா 53:10 படிங்க சிஸ்டர். இதுக்கு வந்து கம்பாரிசன் அதுதான். ஏசாயா 53:10 கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். போதும் விடுங்க சிஸ்டர். இப்போ புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து எப்போ அந்த அப்பத்தை இப்படி உடைச்சாரோ, பிதாவாகிய தேவன் அவருடைய சரீரத்தையும் அப்படியே உடைச்சிட்டாரு. அந்த ஏப்ரல் மாதம் நம்ம அந்த அப்பத்தில் என்ன பண்ணியிருக்கிறோம்? அவருடைய சரீரத்திலையும் அவருடைய ரத்தத்திலையும் என்ன பண்ணியிருக்கிறோம்? பானம் பண்ணியிருக்கிறோம். அதில் யார் பங்கு பெறலையோ அவங்களுக்கு நித்திய ஜீவன் கிடையாது. அடுத்த வார்த்தை படிங்க சிஸ்டர். அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. அதே தான் சிஸ்டர். இது 1 Corinthians 11:24. நீங்கள் வாங்கி புசியுங்கள். ஒரு நிமிஷம். நீங்கள் வாங்கி புசியுங்கள். இப்போ புசிக்கிறதுக்கு விளக்கம் கொடுங்க. இதெல்லாம் நிறைய கேட்டு இருக்கிறீங்க, அதனால தான் நான் கொஸ்டின் கேட்குறேன். இப்போ இயேசு கிறிஸ்து அப்படியே போய் சாப்பிட்றதுங்களா? எப்படி சாப்பிட்ணுங்க? கரெக்டாக சொல்லுங்க. புசிக்கிறதுங்க. இயேசு கிறிஸ்து அப்படியே போய் சாப்பிட்றதுங்களா? அவருடைய சரீரத்தை அப்படியே போய் சாப்பிட்றது. ஒரு வார்த்தை மிஸ் பண்ணுறீங்க என்ன சிஸ்டர்? ஓகே, அது கரெக்ட். ஒரு வார்த்தை உனக்கு இது வரமாட்டேங்குது உங்கள் கையிலேருந்து. இப்போ சாப்பிட்றோம், அந்த நாளில் சாப்பிட்டோம். நம்ம எப்படி சாப்பிட்டோம்? விசுவாசத்தை நிமித்தமாக அந்த ஒரு இது வந்து இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம்னு சாப்பிட்டோம். இப்போ சாப்பிட்டோம். விசுவாசம் தானே அதுக்கு முக்கியமானது. இப்போ விசுவாசத்தை நிமித்தமாக சாப்பிட்டோம். அது எப்படியாப்பட்டதாக இருந்தது? அந்த அப்பம் புளிப்பில்லாத அப்பம், பரிசுத்தம் உள்ளது. அது பரலோகத்துக்கு கொண்டு போகிற ஒரு அப்பமாக இருக்கிறது. இப்போ சாப்பிட்டோம். ஏப்ரல் மாதம் எல்லாம் சாப்பிட்டோம். சாப்பிட்டதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க? நீங்கள் பாருங்கள், வசனம் ஒன்றுக்கா விளக்க வந்துனே இருக்குது இல்லைங்களா? இப்போ சாப்பிட்டோம். சாப்பிட்ட பிறகு என்ன விஷயம்? நீங்கள் சொன்னீங்க ஆன்சர் முன்னாடி சொன்னீங்க. அதே இப்போ பாடுகள். இப்போ வாங்கி சாப்பிட்ட பிறகு அப்படியே அவங்க பார்த்து உலக பிரகாரமான வாழ்க்கை வாழ்றது கிடையாது. எப்போ வாங்கி சாப்பிட்டுட்டோமோ அது எதை குறிக்குதுன்னா, இயேசு கிறிஸ்துவோட பாடுகள் படுறதுக்கு நாங்கள் முன்னாடி வந்துட்டோம். சும்மா லேசில் நினச்சிடாதீங்க. பாஸ்ஓவர் அன்றைக்கி வந்து ஏதோ சும்மா வந்து சாப்பிட்டு திராட்சை ரசத்தை குடிச்சிட்டு அப்படியே போயிட்டேன்னு. அது எதை குறிக்குதுன்னா, அவரோட பாடுபடுறதுக்கு நம்மளுக்கு தேவன் மீண்டும் ஒரு வருஷத்தை கொடுத்துருக்கிறாரு, வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. அதை தான் குறிக்கிறது. இப்போ முன்னாடி கூட யாரோ சொன்னீங்க, அவருடைய நினைவு கூறமாக. எப்படி சொன்னீங்க நீங்கள் தானே? நினைவு கூறுதல், ரிமெம்பரன்ஸ். நினைவு கூறணும். அவரை எப்படி நினைவு கூறலாம்? அவருடைய பாடுகளை நினைவு கூறணும், அவருடைய மரணத்தை நினைவு கூறணும், அவர் நமக்காக எவ்வளோ அடிக்கப்பட்டார்,
அதை நினைவு கூறணும். அவருடைய வார்த்தைகளை நினைவு கூறணும். நம்ம மறிக்கிற வரைக்கும் அவருடைய மரணத்தை நினைவு கூறணும். எதை வேணுனாலும் நம்ம மறந்துடலாங்க. நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடுபட்டு மரித்தார் இல்லைங்களா, அதை மாத்திரம் மறக்கவே கூடாது. ஒவ்வொரு நாளும் சரி, எத்தனை பேர் டெய்லி இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்திருக்கிறாருன்னு நினைக்கிறீங்க? காலையில் எந்திரிச்சிட்டு வேணுமே ஃபஸ்ட்டு என்ன தெரியுங்களா, சில பேர் சொல்லுவாங்க, டீ இல்லைன்னா எனக்கு ஆகாது, காஃபி இல்லைன்னா எனக்கு ஆகாது, பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா எனக்கு ஆகாது. ஃபஸ்ட்டு தூங்கி எழுந்திரிச்சு வேணுமே ஃபஸ்ட்டு தாட்டை என்னன்னா, இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்திருக்கிறாரு. அந்த சிந்தை நமக்குள்ளே வரணுங்க. நம்ம சாகுற வரைக்கும் என்னன்னா அந்த சிந்தனை நம்மக்கிட்ட இருக்கணும். அவர் நமக்காக பாடுபட்டு மரித்திருக்கிறாரு. ஒரு அந்த பாசோவர் அந்த ஏப்ரல் மாதம் மாத்திரம் அந்த பஸ்காவை செலிப்ரேட் பண்ணிவிட்டு அவங்கவுங்க பாட்டுன்னு போயிடுறது கிடையாதுங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, புது சிருஷ்டினுடைய வேலை அது கிடையாதுங்க. அது பார்த்தோம்னா ஜஸ்ட் ரிமெம்பரன்ஸ். அந்த ஒரு நாள் நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் பாடுகள் தான். இப்போ கிளைமேக்ஸ் நம்மளுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் தான் வரும். இப்போ 1 கொரிந்தியர் 11:25 படிங்க. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். பார்த்துங்க, அந்த நாளில் நம்ம என்ன செய்யணும்? ஏப்ரல் மாதம் என்ன டேட்டில் பண்ணோம்? பாருங்க, அப்படியே ஒருத்தருக்கு மூஞ்சே பார்த்துங்க. என்ன டேட் இல்லைங்க, டேட்டே மறந்துட்டோம். 14 ஏப்ரல் 14 ஷூரா? இப்போ சொல்கிறீங்க 11. பார்த்தீங்களா, நம்ம எவ்வளோ ஏப்ரல் மே ஜூன் 2.5 மாதத்துக்குள்ளே என்ன பண்ணிட்டோம்னா டேட்டே மறந்துட்டோம். அப்போ எந்த அளவுக்கு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு மரித்தார். எத்தனை மாதம் பாஸ்வேர்டு சப்ஜெக்ட் போச்சு? 2 மாதம், குறைஞ்சது 2 மாதம் 3 மாதம்னா என்ன பண்ணியிருப்பார்? பிதர் அலாட்மெண்ட் பண்ணியிருப்பார் பாஸ்வேர்டு சப்ஜெக்ட்டுக்குன்னு. அதில் என்னையோ ஒரு சப்ஜெக்ட் பேச சொன்னார். சரி, அந்த சப்ஜெக்ட் ஏதாவது ஞாபகம் இருக்குதுங்களா? பிதர் உங்களே ஞாபகம் இல்லைன்றீங்களா? சொல்லுங்க. வெரி குட், பேய்கள். வெரி குட். என்ன பண்ணுங்கன்னா, நம்ம எதில் இது பண்ணோம்? 11ஆம் தேதி அந்த பாத்திரத்தில் பானம் பண்ணோம். ரத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால தான் நம்ம ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி சொல்கிறோம், ரொம்ப கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி சொல்கிறோம். அவருடைய ரத்தம் ரொம்ப புனிதமான ரத்தங்க. ஆக்சுவலி ரத்தன்ற ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாச்சுன்னு நினைக்கிறேங்க. ரொம்ப அருமையான ஒரு பாடம் அது. பாருங்க, அந்த பரிசுத்த ரத்தத்தை நிமித்தமாக தான் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கப்படுகிறது. நம்மெல்லாம் யார் தெரியுங்களா? ஒரு வார்த்தை ஒன்று இது, அது என்னதான் எல்லாமே தமிழ் இருந்தாலும் ஒரு சில வார்த்தையில் இங்கிலீஷ் புரியும். நம்மெல்லாம் யார்? ஒரு வார்த்தை ஒன்று கேதுங்க, இங்கிலீஷில் சொல்லுங்கள் தயவுசெய்து. நான் சொல்லியிருக்கிறேங்க, கல்ப்ரிட். கல்ப்ரிட்னா என்ன சொல்லுங்கள்? இப்போ எல்லாம் கேள்விப்பட்டுக்கிறீங்க தானே? கல்ப்ரிட்னா எல்லாமே குற்றவாளிங்க. அவங்களுக்கு பேர் என்னன்னு சொன்னால் யூ பிளட்டி கல்ப்ரிட்னு வாங்க. அந்த குற்றவாளியாக இருந்த நம்மளை இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தான் தேவனுடைய பிள்ளைகளாகவே மாற்றுந்தாங்க. இப்போ நம்மளுடைய பாவங்கள் எப்படி மன்னிக்கப்படுகிறது தெரியுங்களா? தேவன் பார்க்குறாரு, அவர் சிந்தின ரத்தத்தை பார்க்குறாருங்க, நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறார். அவ்வளோ விலை உயர்ந்த அந்த ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. ஒருவேளை இயேசு கிறிஸ்து அப்படியே மறுத்துட்டு இருந்தாருன்னு வச்சுங்க, ரத்தம் சிந்தாம, நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்காது. அவர் பாடுபட்டு ரத்தம் சிந்தனுங்க, உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால வரைக்கும் ரத்தங்க. அவர் ரத்தம் சிந்ததுனால்தான் நமக்கு நித்திய ஜீவன். அவர் ரத்தம் சிந்ததுனால்தான் நம்ம தேவன்கிட்டே நெருங்க முடிஞ்சது, தேவனுடைய பிள்ளைகளாக ஆக்கப்பட்டோம். அவர் ரத்தம் இல்லாமல் ஒன்றுமே கிடையாது. ஆபேலுடைய ரத்தத்தை கேள்விப்பட்டு இருக்கிறீங்களா? என்ன சொல்றது ஆபேலுடைய ரத்தம்? சொல்லுங்க. ஆபேலுடைய ரத்தம் என்ன பண்ணுதுங்க? என்ன கேட்குதுங்க ரத்தம்? கரெக்ட், கூப்பிடுது. எதுக்காக கூப்பிடுது? எனக்கு ஒரு நீதி செய்யுங்க.
அந்த ரத்தம் பேசுதுங்களாம் தேவன்கிட்ட. அவருக்காக ஆபேலுடைய ரத்தம் பேசுது, ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் அனைவருக்காக பேசுதுங்களாம். என்ன அருமையாக இருக்குது பார்த்தீங்களா? புரிஞ்சிச்சிங்களா? ஆபேலுடைய ரத்தம் அவருக்காக பேசுது, இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் இந்த ஒத்துமொட்ட மனுக்குலத்துக்காக பேசுதான் தேவன்கிட்ட. அப்போ அந்த ரத்தம் எவ்வளோ பரிசுத்தமானது, புனிதமானது, பரலோகத்துக்கு கொண்டு போகிறது நம்மளை எதுன்னு பார்த்தோம்னா அவருடைய ரத்தம். அவ்வளோ அந்த ரத்தத்தில் நம்ம பானம் பண்ணியிருக்கிறோம். ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி, அதை மறந்துடாதீங்க தயவுசெய்து. என் அன்பு சகோதர சகோதரிமார்களே, புது சிருஷ்டி நம்ம மிகப்பெரிய ஒரு அழைப்பு கொடுத்துருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் ஜாக்கிரதையாக நம்மளுடைய ஓட்டத்தை ஓடணும். எப்படி? பாடுகளை வாங்கிட்டு ஓட்டத்தை ஓடணும். சும்மா சிலுவையை சுமந்துக்கிட்டு நானும் ஓடணும்னு ஓட்டத்தை ஓடக்கூடாதுங்க. இன்னொரு வசனம் படிங்க. சரிங்க, அது அந்த வசனம் தானே? சரி போதும், ஒரு நிமிஷங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய 2 விதமான பாடுகள் என்ன படிச்சிருக்கிறீங்களா? இந்த ரீப்ரிண்டில் அப்படியே அதெல்லாம் என்ன, அதாவது ஃபிசிக்கலி சஃபரிங், மென்டலி சஃபரிங். அதாவது எப்படின்னு பார்த்தோம்னா, ஃபிசிக்கலி சஃபரிங் தமிழில் எப்படி சொல்கிறான்? சரீர பிரகாரமான ஒரு பாடுகள். மென்டலினா மனதளவில் கூடியவர பாடுகள். கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், தமிழில் கரெக்டாக வந்துச்சு எனக்கு. இப்போ சரீர பிரகாரமான பாடுகள் எப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். சரீரத்தில் அவருக்கு நிறைய பாடுகள் வந்துச்சு இல்லைங்களா? எப்படி சொல்லலாம் நம்ம? இப்போ நீங்கள் பேசுனீங்கன்னு வச்சிங்களா, போகும்போது வரும்போதெல்லாம் உங்களுக்கு ஞாபகமாக இருக்கும். கரெக்ட் இல்லைங்களா? கொஞ்சம் அலர்ட் ஆகிடுவீங்க நீங்கள். ஓ, நம்ம சொன்னோம் இந்த ஒரு கேள்விக்கு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள். வெரி குட் பிதார். அடிச்சது எல்லாரும் பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன, அவங்க அந்த ஃப்ளஷ்ஷு அந்த கறி அப்படியே ஈர்த்துன்னு வரும். ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள், எவ்வளோ பாடுகள். நம்மளை சும்மா யாருன்னா இப்படி காது பூச்சி திருவண்ணாவை என்ன வருங்க, இவ்வளோ எரிச்சலாகிடும், கோவம் வரும். சரி, வேற நிறைய விஷயம் இருக்குதுங்களா? கையில் ஆணி அடிக்கும் போது எவ்வளோ பெயின் வந்திருக்கும், காலில் ஆணி அடிக்கும் போது எவ்வளோ பெயின் வந்திருக்கும், தலையில் முள்கிரீடம் போடும் போது எவ்வளோ பெயின் வந்திருக்கும். இதெல்லாம் பார்த்தோம்னா இவ்வளோ பாடுகள் உலகத்திலேயே இதுக்கு மேலே பாடுகளே கிடையாதுங்க. அதை தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா பாடுகளையுமே நம்மளுக்காக பட்டுட்டாரு. இப்போ சரீர அளவில் ஆயிடுச்சு, மனது அளவில் எவ்வளோ பாடுகள் அவருக்கு. ஏதாவது நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். வெரி குட். இப்போ தான் கொஞ்சம் சுறுசுறுப்பாயிட்டீங்க. கிளைமேக்ஸில் தான் சுறுசுறுப்பாயிடுறீங்க. கேட்குறாங்க, தேவதூஷணம் பேசிட்டியே. இப்போது நீங்கள் போயிட்டு என்ன சொல்கிறீங்க, பிரதர்ஸ் சிஸ்டர்ஸு பக்கத்தில் இருக்காரு சத்தியம் சொல்கிறேன்னு போடுறீங்க. நம்மளை பார்த்துட்டு என்ன சொல்லிடுறாங்கன்னா, இல்லை உங்களை பார்த்துட்டு என்ன சொல்லிங்கன்னா, நீ தேவதூஷணம் பேசுகிறேன்னு நம்மளுக்கு எப்படி இருக்கும்? இவ்வளோ உயர்ந்த சத்தியத்தை இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே. பிதாவாகிய தேவன்கிட்ட டைரெக்டாக வாங்கி இவரு கொடுக்குறாரு, இவரை பார்த்துட்டு சொல்கிறாங்க தேவதூஷணம் பேசிட்டே நீ. அப்போ இயேசு கிறிஸ்துக்கு மனதளவில் எவ்வளோ பாடுகள் பாருங்கள். இன்னொரு பாடுகள் சொல்லுங்கள். இவரை பார்த்துட்டு கேட்குறாங்க, நீ ராஜாவா? எவ்வளோ உண்மையிலேயே ஒரு ராஜா தானே. ஆனால் இவரு கேட்குறாங்க, நீ ராஜாவா? அது மனசு சம்மந்தப்பட்ட விஷயம். மனசு எவ்வளோ பாதிக்கப்படும் இல்லையா? இன்னொன்று கேட்குறாங்க, நீ தேவனுடைய குமாரனாக இருந்தால் சிலுவில் இருந்து இறங்கி வா. அப்போ எவ்வளோ பாடுகள் பாருங்கள். அந்த மனதளவு கூட இருந்தவரே காட்டி கொடுக்குறாரு, கூட இருக்கிறவரே மறுதளிக்கிறாரு. எப்படி இருக்கும் அந்த இது பாருங்கள். நம்ம பாருங்க, நம்ம பிரதர் சிஸ்டர்ஸு கூடவே இருந்துக்குன்னு ஒரு சின்ன விஷயம் பண்ணிட்டேங்க. நீங்கள் வேணுன்னா ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணி பாருங்க, நம்மளுடைய முக பாவனை காட்டி கொடுத்துரும். நீ என்ன பண்ணிட்ட, அந்த பிரதர் என்ன பண்ணிட்டாரு, அந்த சிஸ்டர் என்ன பண்ணிட்டாரு. இயேசு கிறிஸ்து அவ்வளோ பாடுகள் மத்தியத்தில் என்ன பண்ணுறாருங்க, பேதுருவை எப்படி பார்க்குறாருங்க. பேதுருவுடைய வாழ்க்கை மாறினதுக்கு என்ன காரணங்க தெரியுங்களா? வெரி குட். ஒரே ஒரு லுக்கு குத்தாருங்க, அந்த ஒரு பார்வையில் அவருடைய என்ன ஆயிடுச்சுங்க, வாழ்க்கையே மாறிச்சுங்களாம்.
ஆனால் நம்ம கொடுக்குறோம் பாருங்க ஒரு லுக்கு, நம்மளுக்கே பக்குந்துங்க. பிரதர் ரசூல் ஒரு வார்த்தை ஒன்று சொல்கிறாருங்க, உங்களுடைய பார்வை ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்னு சொல்கிறாருங்க. குணலட்சணம் காமிக்கிறது மாத்திரம் போதாது, உங்களுடைய பார்வை ரொம்ப முக்கியம். பார்வை காட்டி கொடுத்துட்டு அதான் சொல்லுவாங்க இல்லையா, திருட்டு மொழி முழிக்கிறாங்க பாரு. எதுக்கு சொல்கிறாங்க? சில பேர் கண்ணிலே பேசிக்குவாங்க அப்படின்வாங்க. கண்ணில் அவ்வளோ விஷயம் இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்மளுடைய பார்வை. நம்மளுடைய அன்பு சகோதர சகோதரிமார்களை என்ன நோக்கத்தில் பார்க்குறோம். அடி நம்ம ஸ்மைல், ஒரு மாஸ்கை போட்டுன்னு நீங்கள் ஸ்மைல் பண்ணி பாருங்க, உங்கள் கண்ணில் அப்படியே தெரிஞ்சிருங்க. நீங்களே சொல்லிவிடுங்க இவங்க சிரிக்கிறாங்க, பார்த்தீங்களா? அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. மற்றவங்களை பார்க்கும்போது அந்த லுக்கு வந்து மற்றவங்களுக்கு ஒரு உபயோகமாக இருக்கணும். சரிங்க, இவர் காட்டி கொடுத்துட்டார். காட்டி கொடுக்க போறாருன்னு தெரிஞ்சோம் காலை கழுவுறாரு. இவர் தான் காட்டி கொடுக்க போறாருன்னு தெரிஞ்சிட்டோமே இவருக்கு பாடுகள். அந்த பாடுகளை வாங்கிட்டு என்ன பண்றாருன்னா, உன் பாதத்தை நான் கழுவுறேன். இப்போ நம்ம ஏதாவது பிரதருங்க சிஸ்டருங்க ஏதாவது பண்ணிட்டா நம்ம அந்த மாதிரி அந்த மைண்ட் செட்டப்புக்குள்ளே வரமா? நம்ம நீ அன்னைக்கு பண்ணியே என்ன, நீ உன் காலை நான் கழுவணுமா, நான் காலை கழுவணுமா? காலை வரணும்னா கிள்ளி விட்டுருவோம். எல்லாருக்கு காலையும் என்ன பண்ணுவோம், கழுவின்னு வருவான். ஏசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருங்க, 11 பேருடைய காலை கழுவுறாரு. இப்போ 12வது யாருக்குறாரு? வரிசையாக வராருங்க. அது எத்தனாவது கழுவினாருன்னு நம்மளுக்கு சரியாக இது இல்லை. அப்படியே கழுவினே வரும்போது நீ தான் காட்டி கொடுக்க போறாருன்னு எதுனா கிள்ளி விட்டாரா? இல்லை காலை கழுவாமல் நெக்ஸ்ட் வீக் போயிட்டாரா? ஆனால் நம்மளாம் எப்படி சொல்லுங்க, ஜம்ப் அடிச்சிடுவோம். இந்த பிரதர் என்னப்பா இவரை என்ன காட்டி கொடுக்க போறாரு, இவர் காலை நான் கழுவணுமா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ யார் சத்ருவா மாறிட்டது? ஏசு கிறிஸ்துக்கு சத்ருவா மாறிட்டார். ஏசு கிறிஸ்து என்ன சொல்ல, நீ பிறக்காம இருந்தாவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டாரு. நம்ம கூட சத்ருகளை நேசிக்கிறதுக்கு பழகிக்கும். நீங்க சத்ருவை நேசிக்காம தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது. பிரதர் எப்படி தருங்களா சொல்றாரு பிரதர் ரசூல், உங்களுடைய சத்ருவை நீங்க தான் நேசிக்கணுன்றார். பக்கத்து வீட்டுக்கார வந்து நேசிப்பாங்க, ஏன் சத்ருவை கொஞ்சம் நேசிச்சிருக்கோம் அப்படி நான் சொல்ல முடியும். யாருன்னா நம்மளுடைய சத்ருவங்க, நம்ம தான் அவங்க மேலே அன்பு செலுத்தணும். அப்போ தான் அந்த 1,44,000 பேருக்குள்ள என்னங்க ஒருத்தராக நம்ம இருக்க முடியும். நம்ம தான் சகோதர சகோதரிமார்களே நேசிக்கிறது இல்லை. அது ரொம்ப லாங் ப்ராசஸ்ங்க. தேவனை நேசிக்கணும், இயேசு கிறிஸ்துவை நேசிக்கணும், சகோதர சகோதரிமார்களை நேசிக்கணும். லாஸ்ட் ஸ்டேஜ் சத்ரு நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு நமக்கே தெரில. அப்போ ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துக்கு பாடுகள் வந்துச்சு. யார் மூலியமாக? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வெளியில பாடுகள் கிடையாது, உள்ளுக்குள்ள பாடுகள். அந்த பாடுகள் மத்தியத்தில் நம்ம என்ன செய்யணும்னா அன்பு தான் செலுத்தணும். நமக்கு பாடுகள் கண்டிப்பாங்க பிரதர் மூலியமா வரும், சிஸ்டர் மூலியமா வரும், எல்லா மூலியமா வரும். நம்ம என்ன செலுத்தணும்னா அன்பு தான் செலுத்திட்டு நம்ம முன்னேறி போனோம். இப்போ பாருங்க, இன்னைக்கு மன்னா என்னங்க, லாஸ்ட் கிளைமேக்ஸில் வந்துட்டோம். அருமையான மன்னா ஆல்ரெடி சப்ஜெக்டில் இருக்குதுங்க. இன்றைக்கி அந்த மன்னா வந்தோன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. மன்னாவை படிங்க சிஸ்டர், ஒரு வார்த்தை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பண்ணுங்க. மன்னா புக்குங்க எங்க ஃபுல்லு இருக்கு. ஒரு நிமிஷம் சிஸ்டர், நல்லா கிளியரா புரிஞ்சுங்க. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இப்போ அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு பாருங்க பிரதர் ரசூல். அப்படியே கரெக்டாக நிதானமாக படிங்க. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் என்று சொல்லும்போது நம்முடைய நடத்தையையோ வார்த்தையையோ சிந்தனைகளையோ குறிக்காமல் சகலத்தையும் பூர்ணமாக செய்ய வேண்டும் என்னும் நோக்கம் நமக்குள் இருப்பதையே குறிப்பதாகும். படிங்க, அப்படியே படிங்க. நம் சிந்தனையும் வார்த்தையும் செய்கையும்
பூரணப்பட்டதாக காணப்பட வேண்டும் என்பதே நாம் வாஞ்சையாக காணப்பட வேண்டும். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணரா இருக்கிறது போல நீங்கள் இருங்கள் என்று இயேசு சொன்னது போல அந்த தெய்வீக நிலைக்கு ஒத்ததாக நம் சிந்தனை யாவும் இருக்க வேண்டும். தேவன் நமக்கு குறைவை வைக்காமல் கிறிஸ்துவின் மூலம் கிருபையையும் இரக்கத்தையும் சமாதானத்தையும் தந்திருக்கிறார். அவருடைய அடிச்சோடுகளை பின்பற்றி இடுக்கமான பாதையில் நடக்க சுத்த இருதயம் உடையவர்களாக இருப்பது மிகவும் அவசியமான ஒரு படியாகும். என்னங்களாம் கடைசி லைன் பார்த்தீங்களா? மிக அவசியமானது ஒன்று என்னன்னு பார்த்தோம்னா, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஏன் இந்த வசனம் நம்ம கோட் பண்ணோன்னா, அன்னைக்கு பாஸ் ஓவர் அன்னைக்கு நம்ம எப்படி அந்த நாள் மாத்திரம் ரொம்ப பயம் பக்தி, அது எங்கேருந்து தான் வர்றதுன்னு தெரியாதுங்க, அவ்வளோ பரிசுத்தம். உண்மையிலே அந்த ஒரு நாள் ஒரு சிலர் பண்ணுவாங்க, அப்படியே தேவன் மேலே அப்படியே இருதயம் பரிசுத்தமாக இருக்கும். இப்போ அந்த பரிசுத்தத்தை குறித்து தான் பிரதர் விளக்கம் கொடுக்குறாரு. இப்போ நம்ம ஒரு சில விஷயங்கள் பார்த்தரலாம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் எப்படின்னா, நீங்கள் பிப்ளிக்கல் கமெண்ட்ஸ் ஒரு சில புத்தகங்கள்லாம் இருக்குது, நான் பேர் சொல்கிறேன், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் நீங்கள் படிங்க, அதில் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் கிடைக்கும். ரீப்ரின்ஸ்லாம் நிறைய விஷயம் இருக்குது. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் யார் சுத்தமாக இருக்கிறாங்களோ தேவனுக்கு அவங்களுடைய இருதயத்தை முழுமையாக கொடுத்துருவாங்க. இதை தான் என்ன செய்தாருன்னு பார்த்தோம்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்துட்டாரு. அவர் கொடுத்துட்ட பிறகு என்ன வாங்கலைன்னா பின்வாங்கலை. அவருக்கு என்ன பாடுகள் தேவன் அனுமதிச்சாரோ அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். இப்போ நம்மளுக்கு என்ன பாடுகள் தேவன் கொடுக்குறாரோ நம்ம கூட எப்படி ஏற்றுக்கணும்னா சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும். இதுதான் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள். ஏன்னா இருதயம் கொடுத்துட்டேன் இல்லைங்களா, அவருக்கு நமக்கு எந்த ஒரு ஆசாபாசம் எந்த ஒரு இதுவுமே கிடையாது இல்லைங்களா, அவருக்கு கொடுத்துட்டா. இப்போ அவருடைய சித்தத்தை பிரகாரம் நம்ம நடக்கணும். நமக்கு தேவன் என்ன பாடுகள் வச்சிருக்கிறாரோ அது சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும். பாருங்கள், இன்னொரு வார்த்தை, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள்லாம் அவங்களுடைய நோக்கம் ரொம்ப பரிசுத்தமாக இருக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சில டைமில் நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய பேச்சு சரி இருக்காது, நம்மளுடைய செயல்கள் சரியாக இருக்காது. ஆனால் தேவன் எதை பார்க்குறாரு தெரியுங்களா? நம்ம மாம்சத்தில் பலவீனமாக இருக்கிறோன்னு அவருக்கு நல்லா தெரியும். இவங்க என்ன நோக்கத்தில் இவங்க செய்தாங்க அந்த காரியத்தை, அதை தான் பார்க்குவார் அவர். இந்த மாம்சம் பார்த்தோம்னா சாவர வரைக்கும் பலவீனம், இவங்க என்ன நோக்கத்தில் பண்ணுறாங்க அதை வச்சு தாங்க தேவன் நம்மளை நியாயம் தீர்ப்பார். பாருங்க, ஒருத்தருடைய நோக்கம் அது பரிசுத்தமாக இருந்துச்சுன்னா தேவனுடைய தெய்வீக திட்டத்தையே நம்ம அறிஞ்சிக்கலாம், புரிஞ்சிக்கலாம். அவருடைய குணலட்சணம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம தெய்வீக திட்டத்தில் இருக்கிறோம். இந்த தெய்வீக திட்டத்தில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்துவை போல நம்மளும் பாடுபட வேண்டும். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இப்போ கிளைமேக்ஸுக்கு நம்ம வந்துட்டோம், சரிங்க. இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எல்லாம் நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகள் இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கின விஷயம் போதவே போதாதுங்க. அது ரொம்ப குறைவாக இருக்குதுங்களாம். எதெல்லாம் இப்போ பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் எல்லாம் மூவிஸ் பார்த்துருக்குறீங்க இல்லைங்களா? ஒரு சிலதெல்லாம் நம்ம சப்ஜெக்டில் கேட்குறோம், இயேசு கிறிஸ்து எப்படி நமக்காக பாடுபட்டு மரித்தாருன்னு சொல்லிட்டு, இது எல்லாமே கம்மிங்களாம். அப்போது இதுக்கு மேலே எவ்வளோ பாடுபட்டார் நமக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அது யாருக்கு தான் தெரியும்னா தேவன் ஒருவருக்கு தான் தெரியும். இதையே இந்த மூவிஸை பார்த்துட்டு நம்ம சப்ஜெக்டை கேட்கும் போதே நம்மளுக்கு தாங்க முடியல. அப்போ இதுக்கு மேலே அவர் பாடுபட்டு இருப்பாருன்னா நம்மளால இமேஜினே பண்ண முடியாது. அப்போ எவ்வளோ பாடுபட்டு இருப்பார் நமக்காக. ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்கணும் நம்ம. ஏன்னா சகோதரிமார்கள் ரொம்ப மிகப்பெரிய ஒரு பாடு அவர். பிதாவாகிய தேவன் கைவிட்டுறார், ரொம்ப பெரிய பாடு அதுதான் அவருக்கு. அந்த பாடுகள் மத்தியத்தில் அவர் என்ன செய்கிறார்னா, அப்பா என்னை கை விட்டுட்டீங்களா, உங்களுடைய கையிலே என் ஆவியை ஒப்பு கொடுத்துட்றேன். ஏன் அப்பா கை விட்டுட்டாருன்னா அதுதான் தெய்வீக நீதி. இவர் என்ன செய்கிறாருன்னா, ஏன் இவருடைய ஆவி அவர் கையில் ஒப்பு கொடுக்குறாருன்னா இதுதான் தெய்வீக அன்பு.
அவர் தெய்வீக நீதியை செய்கிறாரு, இவர் தெய்வீக அன்பை செலுத்துறாரு. பாருங்க, அந்த பாடுகள் மத்தியத்தில் கூட பிதாவாகிய தேவனை எவ்வளோ அன்பு செலுத்துறாரு. நம்மளுக்கு கூட பாடுகள் வரும், பிதாவாகிய தேவனுடைய முகத்தை மறைச்சிக்குவாருங்க. இப்படிதான் சொல்கிறாரு, மறைச்சிடுவாருங்களாம். அப்போ என்ன செய்கிறோம் நம்மளை பார்ப்பாருங்களாம் தேவன். அந்த சூழ்நிலை நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தோம்னா, தேவனை அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சரிங்க, எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ இயேசு கிறிஸ்து எவ்வளோ பாடுபட்டு மரித்துட்டாரு. ஒரு சில காரியங்களில் தேவனுடைய கிருபை நிமித்தமாக தேவன் இன்றைய நாளில் வெளிப்படுத்தினார். இப்போ இதிலிருந்து நம்மளுக்கு என்ன பாடம்? இன்னும் 1.5 hour ஆகல தானுங்க, இன்னும் ஆகல. அப்போ கண்டினியூ பண்ணலாம், சொல்லுங்கள். வெரி குட். இப்போ வசனமாக படிச்சிடலாம். நம்ம 2 தீமோத்தேயு 2:11-12 படிங்க. எல்லாம் நல்லா கவனிங்க. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 11-12 2 படிங்க சிஸ்டர். இந்த வார்த்தை உண்மையுள்ளது, என்னவெனில் நாம் அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம். அவரோட கூட பாடுகளை அவரோட கூட பாடுகள் சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்யலாம். இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஒரு விஷயம். அவரோட பாடுபட்டால் தான் அவரோடு கூட ஆளுகை செய்ய முடியும். ரொம்ப ஈஸியாக இல்லை நான் அவரோடு கூட பாடுபடாமல் ஆளுகை செய்கிறேன்னா அது கூடாத காரியம். பிதாவாகிய தேவன் நமக்கு என்ன பாடுகள் கொடுத்துருக்கிறாரோ மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட எந்த ஒரு முறுமுறுப்பும் இல்லாமல் நம்ம பாடுகளை ஏற்றுக்கொள்ளணும். அதுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்தணும். இப்போ ஒரு கேள்வி, தேவன் நம்மளை எதுக்கு அழைத்திருக்கிறார்? தேவன் எதுக்கு நம்மளை அழைத்திருக்கிறார்? புது சிருஷ்டியா ஏதோ ஒன்று கொடுங்க. அழியாமல் கொடுக்கறதுக்கு, நல்லா நோட் பண்ணிங்க, அழியாமல் கொடுக்கறதுக்கு. நெக்ஸ்ட்டு குமாரனுடைய சாயலாக மாறுறதுக்கு. நெக்ஸ்ட்டு நித்திய ஜீவன் கொடுக்கறதுக்கு. அப்புறம் இப்போ சொன்னார் பார்த்தீங்களா, நம்மளுக்கு அழைப்பு எதுக்கு கொடுத்துருக்கிறாருன்னா, வாங்க பாடுகள் படுறதுக்கு இயேசு கிறிஸ்துவோடு கூட பங்கு பெறுங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு, என்னை ஒருத்தர் பின்தொடர்ந்து வரணும்னா என்னப்பா சொல்லி இருக்கிறாருங்க, தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்துக்கிட்டு வான்னு சொல்லிட்டார். பாடுகள் பட்டாதான் நித்திய ஜீவனே அழியாமல் எல்லாம் கொடுப்பாருங்க. ஒன்றுமே இல்லாமல் பாடுகள் இல்லாமல் நித்திய ஜீவன் அழியாமல் எல்லாம் என்ன பண்ண மாட்டாருங்க, தர மாட்டார். அப்போது நம்மளுக்கு முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஓட்டத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு என்னன்னா, கண்டிப்பாக பாடுகள் இருக்கும். எப்போ நம்மளுக்கு பாடுகள் இருக்கிறதோ அப்போ உறுதிப்படுத்தி கொள்ளுங்க, தேவனுடைய பிள்ளைகள் நம்ம. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது. தேவன் சில பேருக்கு பாடுகளை கொடுக்குறாரு. அவர் பாடுகளை கொடுக்கறதுக்கு ஒரு விஷயத்தை பார்க்குறாராம். என்ன பார்க்குறாருன்னா, இவங்களுக்கு தகுதி இருக்குதா ஏன் பாடுகளை வாங்கிறதுக்கு, நான் அனுமதிக்கிற பாடுகள். தேவன் பாடுகள் அனுமதிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு தகுதி வேணுமா நம்மளுக்கு. அந்த தகுதி இருந்தால் தான் அவரே அனுமதிக்கிறாராம். ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள், இது எப்படி இருக்குது? இப்போ அவருடைய பாடுகள் வாங்க தகுதி இல்லைன்னா என்ன ஆகும் நம்ம? அப்போ ஓட்டத்தை ஓடிக்கொண்டு இருக்கிறதே வேஸ்ட்டுங்க. அப்போ தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோமா நம்ம அவருடைய பாடுகளை வாங்கிறதுக்கு? அப்போ எந்த அளவுக்கு நம்ம பரிசுத்தமாக வாழணும் அவருடைய பாடுகள் வாங்கிறதுக்கு. இப்போ ஒரு சிலர் நம்ம ஜபத்தில் கேட்டுருவோம், தேவனே எங்களுக்கு பாடுகள் தாரும். அந்த பாடுகள் வாங்கிறதுக்கு தகுதிக்கு தான் நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? அப்போ என்ன செய்யணும்னா, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு நடக்கணும். தேவன் இதைத்தான் விரும்புகிறாரு. இப்போ கிளைமேக்ஸ் என்ன பண்ணிடலாம்? பாடுகள் வரும்போது என்ன செய்யலாங்க? சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும். ரெண்டாவது, தேவனுக்கு அதை நம்மளுடைய ஜெபத்தில் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக
இருக்கணும். இப்போ நம்மளை குறித்து ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம். எப்படி பாடுகள் வருது? பிரதர் என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்கோ, சிஸ்டருங்க என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்கோ, பைபிள் ஸ்டூடெண்ட்ஸில் இப்படி நடக்குது. அதுவே ஒரு பாடுகளாம். புரியுதுங்களா? அந்த பாடுகளில் என்ன செய்யணும்னா சகோதர சகோதரிமார்களை அன்பு செலுத்திடுங்க. நீங்கள் பாடுகள் எப்படி இது பற்றி நம்ம நினச்சின்னு இருக்கோம், பெரிய அளவில் பெரிய பெரிய பாடுகள் வரும்போதுன்னு. என் சகோதரி என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, என் சகோதரர் என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் புரித்தானுங்க, புரிந்து கொள்வது தவறு. கரெக்டுங்களா? தவறாக புரிந்து கொள்ளுதல். பிரதர் ரசல் என்ன தருங்களா, பரவாயில்லைங்க, உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்களா, அவங்கள அன்பு செலுத்துங்கன்னு சொல்கிறார். அது என்னங்களாம் பாடுகளாம் நம்மளுக்கு. இப்போ இன்னிலேருந்து நம்ம என்ன செய்யலாங்க, பரவாயில்ல என்ன அவங்க தப்பாக புரிஞ்சுன்னுக்கிறாங்க, இனிமேல் நான் அவங்கள அன்பு தான் செலுத்தணும். நம்ம என்ன செய்யணும்னா ஒரு படி மேலே தான் போகணும். சரி, நெக்ஸ்ட்டு அவதூறமாக பேசுவாங்க நம்மளை. உலக ஜனங்களும் பேசலாம், சத்தியத்தில் இருக்கிறவங்களும் பேசலாம். நம்ம என்ன செய்யணும், அவதூறமாக பேசும்போது அவதூறமாக பேசும்பொழுது நம்ம அவதூறமாக அவங்கள பேசக்கூடாது. அவங்க தீமையாக பேசும்போது நம்ம அவங்கள தீமையாக பேசக்கூடாது. அப்படி பேசினா என்ன தெரியுங்களாமோ, ரெண்டாம் மரணம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒருத்தர் நம்மளை கெட்ட வார்த்தையில் பேசிட்டாங்கன்னா கூட பதிலுக்கு நம்ம கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. கோபத்துக்கு இப்போ ஒருத்தர் வந்து கரெக்டாக கேட்டீங்க, ஒருத்தர் வந்து கோவப்படுறாரு, பதிலுக்கு நம்ம கோவப்படுறோம். ஒருத்தர் தீமையாக பேசுகிற, பதிலுக்கு நம்ம தீமையாக பேசுகிறோம். அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாரு பிரதர் ரசல்னா, டெம்பரவரியாக சாத்தான் கூட ஜாயின் ஆகிட்டீங்கன்னு சொல்கிறார். டெம்பரவரி, தற்போது தற்காலிகமாக சாத்தான் கிட்ட கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டீங்கன்னு சொல்கிறார். ரொம்ப உஷாராக இருக்கணும். நல்ல கேள்வி கேட்டீங்க, அது சொல்லான்னு வந்தங்க, நீங்களே கேள்வியே கேட்டீங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என் நண்பு சகோதர சகோதரிமார்களே. யார் தீமையானா பேசட்டும், யார் கெட்ட பேச்சுன்னா பேசட்டும், நம்ம என்ன செய்யணும்னா காட் பிளஸ் யூ. அந்த அளவுக்கு நம்மளுடைய மனப்பக்குவத்தை கொஞ்சம் கஷ்டம்தான், நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம்தான். இந்த மாம்சம் என்ன பண்ணுறது இல்லைன்னா, என்ன பேசிட்டியா நீ அப்படின்னு தோணும். நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, என் ஸ்டேட்டஸ் என்ன, நான் எத்தனை வருஷமாக கான்சிக்ரேட்டட் வாழ்க்கை வாழ்ந்துன்னு இருக்கிறேன், நான் எவ்வளோ பெரிய போதகர் நான், அதெல்லாம் நமக்குள்ளே வரும். அதெல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி தான் நம்ம என்ன செய்யணும், வரணும். சில பாடுகள் நம்மளுக்கு தேவன் அனுமதிப்பார். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா, இப்போ பாடுகள் கொடுக்குறாரு. அந்த பாடுகள் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு இது பாடுகள் என்ன, அப்பா இந்த பாடுகள் வேணான்னு எஸ்கேப் ஆகிட்டு போயிட்டேன்னு வச்சுங்க, இதோட டபுளாக வரமா பாடுகள். ரொம்ப நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ இல்லையா, இந்த பாயிண்ட்டை சொல்லும் போது எனக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா தேவன்கிட்ட, சரி என்ன பண்ணலாங்க தேவன்கிட்ட, நீங்களே சொல்லுங்கள். இப்போ வசனம் சொல்லியாச்சு, அவரோட பாடுபட்டால் தான் அவரோட ஆராதிக்க செய்யணும். இப்போ பாடுகள் நம்மளுக்கு கொடுக்குறாரு, நம்ம என்ன செய்யறதுங்க, இப்போ சகிப்புத்தன்மை. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, டெய்லி நம்மளுடைய ஜபத்தில், ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு என்ன பாடுகள் வச்சிருக்கிறீங்க, அது சகிக்கிறதுக்கு தன்மையை தாருங்க தேவன். அந்த சகிப்புத்தன்மை யாருக்கிட்ட வருதோ 1,44,000 பேருக்குள்ள செலெக்ஷன். ஏன் நம்மளுக்கு அந்த சகிப்புத்தன்மை இல்லை, அந்த மாம்ச பலவீனம். என்னை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது, என்னை யாரும் எதுவும் பண்ணக்கூடாது, எல்லாமே நடக்கும். எங்கே நடக்கும்னா பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்லேயே நடக்கும். நம்மளுக்கு பாடுகள் தேவன் அனுமதிச்சு இருக்கிறார். சந்தோஷமாக என்ன செய்யணும்னா இந்த பாடுகளை ஏற்றுக்கொள்ளணும். சரிங்க, ஏன் இந்த பாடுகள் வருது? 1.5 நாளில் தானுங்க. அப்போ கண்டினியூ படிங்க. ஏன் பாடுகள் வருது? வசனம் வாசிங்க, வசனத்தை மூலியமா போகலாம். யோவான் 15:19 படிங்க. படிங்க படிங்க. யோவான் 15:19. நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும்.
நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. புரிஞ்சிச்சிங்களா? நம்ம எல்லா ஜனங்க மாதிரி வந்து உலக ஜனங்க கிடையாது. உலகத்திலிருந்து பிரிக்கெடுக்கப்பட்ட விசேஷமான ஜனங்க, இருளிலிருந்து ஆச்சரியமான வைக்கப்பட்ட ஜனங்க, ஒளியில் இருக்கிற ஜனங்க. அதனால அவங்க நம்மளை பகைக்கிறாங்க, வெறுக்கிறாங்க. அதனால தான் நம்மளுக்கு பாடுகள். சரிங்க, ஏன் பாடுகள் வருது? இன்னொரு கொஸ்டின் அப்படியே போடலாம். சரிங்க, இந்த மாதிரி கேட்கலாமா? பாடுகள் வந்தபோது என்ன செய்யலாம் நம்ம? கரெக்ட், சகிப்பு, பொறுமை. கரெக்ட். வசனமாக வாசித்துலாங்களா? 1 பேதுரு 4:16 படிங்க. 1 பேதுரு 4:16 ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதிநிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? வெட்கப்படவே கூடாது. சில டைமில் என்ன ஆகிடுங்க, பாடுகள் வரும்போது நம்மளுக்கு வெட்கமாயிடும், சில டைமில் துக்கமாயிடும். ஆனாலும் என்ன பண்ணுங்களாம்? என்ன சிஸ்டர் அது? தேவனை மகிமைப்படுத்தணுமா நம்மளுக்கு பாடுகள் வரும்போது? என்ன அருமையாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு இப்போ நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் பண்ணணும். மன்னா படிங்க சிஸ்டர். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி படிங்க. ஏப்ரல் 14ஆம் தேதி மன்னா. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். ஒரு நிமிஷம், புரிஞ்சிச்சிங்களா? அக்கிரமக்காரராக அவர் எண்ணப்பட்டார். இப்போ வந்து எவ்வளோ பேர் நீங்கள் மன்னா படிக்கிறீங்க இல்லைன்னு தெரியாதுங்க. ஒரு சில டைமில் நம்ம ஏன் இந்த மாதிரி படிக்க வைக்கிறோன்னா, உங்களுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும், ஒரு பூஸ்டிங்காக இருக்கும். நம்ம என்ன செய்யணும்னா டெய்லி படிக்காதுங்க மன்னா படிக்கலாம், இரவன் கீதங்கள் படிக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து எல்லாமே ரீப்ரிண்டில் இருக்கிற ஒரு விஷயம்தான் இது. படிங்க சிஸ்டர். இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றும் ஒவ்வொருவருக்கும் அவர் கெத்செமனே தோட்டத்தில் அனுபவித்த பாடுகளிலும். ஒரு நிமிஷம் சிஸ்டர். இயேசு கிறிஸ்துனுடைய அடிச்சவட்டுகளை யாரெல்லாம் பின்தொடர்ந்து போய்கொண்டு இருக்கிறாங்களோ அது அந்த கெத்செமனேவுடைய அனுபவம் யாருக்கு வரும்? அவருடைய பின்தொடர்ந்து போறவங்களுக்கு வரும். அப்படியே கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர். மற்றெல்லா பாடுகளிலும் அனுபவம் வேண்டும். எனவே நாம் சிறு மந்தையாகிய நம் சகோதரர்களுக்கு ஊழியம் செய்வதற்கு. ஒரு நிமிஷம். சிறுமந்தையாக இருக்க நம்ம சகோதரர்களுக்கு ஊழியம் செய்யணும். படிங்க சிஸ்டர். ஏற்ற சந்தர்ப்பங்களை எதிர்நோக்கி இருக்க வேண்டும். படிங்க. நாம் ஒருவர் பேரில் ஒருவர் நிந்தையை வருவித்துக் கொள்ளாமல் ஜாக்கிரதை உள்ளவர்களாக. போதருங்க. ஒருத்தருக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்களா? நிந்தைனா என்னங்க? கஷ்டமா? ஒருத்தருக்கு நம்மளே கஷ்டத்தை வரவேற்றுக்க கூடாதான். என்ன அருமையாக இருக்குது பார்த்தீங்களா? படிங்க சிஸ்டர். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நிந்தை வராத படிக்கு ஜாக்கிரதையா யார் இருக்கணும்னா நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். படிங்க சிஸ்டர். இது தாங்க பியூட்டி. என்ன பண்ணனா, இப்போ நம்மளுக்கு பாடுகள் வந்துச்சு, என்ன செய்யணும்னா ஒருத்தர் பாரத்தை சுமக்கிறோம் பார்த்தீங்களா, அது தாங்க பாடுகள். நமக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் பாருங்கள். என் அன்பு சகோதரருடைய பாரத்தை சுமக்கணும், என் அன்பு சகோதரர்களுடைய பாரத்தை சுமக்கணும் நம்ம. இதுதான் நம்மளுக்கு பாடுகள். அதில் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார் பாருங்க. இது இயேசு கிறிஸ்துக்கு வந்த வசனம். என்ன சொல்லிச்சிங்க சிஸ்டர்? பச்சாங்க இல்லைங்களா? வசனம் படிங்க. அதில் மன்னா வசனம் படிங்க. அக்கிரமக்காரராக ஒருவராக எண்ணப்பட்டார். அப்போ நம்மளுக்கு இதுல இருந்து என்ன பாடுகள் தான் பிரதர் ரசல் எழுதுறாங்க. கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து தேவனுடைய திருவசனத்தின் மூலம் ஒருவரை ஒருவர் தேற்றி பல நிந்தைகளிலும் பாடுகளிலும் உபத்திரவங்களிலும் ஆறுதலான வார்த்தைகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இப்போ என்ன ஆச்சுங்க, நம்மளுக்கு வர நிந்தனைகள், அவமானங்கள், பாடுகள் வரும்போது என்ன செய்யணுங்களா? ஒருத்தருக்கு ஆறுதல் படுத்தணும். இப்போ நம்மளுக்குள்ள ஒரு கேள்வி, பிதார் யூனிட்டியே இல்லை பிதார் எங்களுக்குள்ள, நாங்கள் எப்படி ஒருத்தருக்கு ஆறுதலாக இருக்குவோம்?
அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. யூனிட்டி அவங்க இல்லையா, நம்ம யூனிட்டியாக கல்யாணம் பண்ணீங்க, கரெக்ட் இல்லைங்களா? இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், பைபிள் என்ன சொல்லுது? சத்துருக்கு சாப்பாடு கொடுத்தா எப்படி இருக்கும்? தலை மேலே நெருப்பு சட்டியை வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் யூனிட்டியாக இல்லையா, நாங்கள் யூனிட்டியாக இருக்கிறோன்னு நினச்சி பாருங்க. நீங்கள் அன்பு செலுத்தலையா, நாங்கள் அன்பு செலுத்துகிறோம். நீங்கள் ஐக்கியம் வச்சுக்கிறோம், நாங்கள் ஐக்கியம் வச்சுக்கிறோம். கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர். இதன் மூலமாக நம் இரட்சகரும் சரீரத்தின் தலைவானவருக்கு அவர் சிலுவையை சுமக்க பூரண விருப்பத்தை தெரிவிக்கிறவர்களாய் இருப்போம். பார்த்தீங்களா, இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவையை எப்படி சுமக்கிறேன்னு இதெல்லாம் பண்ணாதான் ஒரு அடையாளங்களாம். என்ன அருமையாக முடிச்சிட்டாரு பார்த்தீங்களா? இவ்வளோ நாள் நம்ம சிலுவையை சுமந்துக்கிட்டோமா இல்லையான்னு தெரியாதுங்க. இப்போ மறுபடியும் நீங்கள் நிதானமாக ஈவினிங் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி விஷயங்களை படிங்க. முக்கியமாக இந்த ஏப்ரல்து இப்போ சிஸ்டர் படிச்சது அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் படிங்க 14ஆம் தேதி. இப்போ நம்ம கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்துடலாம். இன்னும் ஒரு வசனம் இருக்குது, அதை படிங்க. தயவு செய்து யாரும் ட்ராபேக் ஆகக்கூடாது. வசனம் கிளியராக சொல்லுதுங்க. எபிரேயர் 10:38 கரெக்டாக ஒன்றரை முடிச்சிட்டோம். தேவனுடைய கிருபை. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். நாமோ கெட்டுப்போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். பார்த்தீங்களா என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்குது? பார்த்தீங்களா, பின் வாங்கக்கூடாது, கெட்டு போகிறவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. எப்போன்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த பாடுகள் வரும்போது பின் வாங்கக்கூடாது. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிச்சிடலாம். ரோமர் 8:17. ரோமர் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நாம் பிள்ளைகள் ஆனால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். தேவன் தான் இந்த வார்த்தைகள் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.